ஆரம்பிச்சிடலாங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய வாழ்நாட்களை ஒரு நாளை தேவன் கூட்டி கொடுத்து இன்றைய நாளிலும் இந்த மாலை வேளையிலே நாம் அனைவரையும் ஒன்று சேர்த்து தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நாம் யாவரும் தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். ஆதலால் நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நாம் நன்றி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான சகோதரர்களே, இன்றைக்கும் இந்த மாலை நேர கூடுகைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் 10 திருக்கரத்தால் தாங்கியனை என்ற பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம்.
மாலை நேர கூடுகைக்கு ஆரம்பமாக நம்முடைய அன்பு சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் ஜெபத்துரை நடத்துவார். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாயிருந்து பூமியில் மனுமக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை கண்ணோக்கி பார்த்து நித்தமும் உடைய இரக்கத்தினாலும் உடைய கிருபையினாலும் அளவற்ற அன்பினாலும் எங்களை அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிறதான எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயமுடைய தேவனாய் இருக்கிறபடினாலே நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இம்மட்டும் எங்களை கண்ணிமை காப்பது போல் காப்பாற்றி இதோ இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்து இப்பொழுதும் சகோதர சகோதரிகளாக ஒருமித்து கூடி உடைய விலையேற பெற்ற உன்னதமான சத்தியத்தை நாங்கள் கேட்கும்படிக்கு நீர் பாராட்டின அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒரு குயவன் கையிலே உள்ள களிமண்ணை போல் நாங்கள் இருக்கிறோம். அப்பா, எங்களை உமக்கேற்ற பாத்திரமாய் எங்களை ஒவ்வொருவரையும் வணைந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களுக்கு ஏற்ற சத்தியத்தை இந்த கடைசி காலங்களிலே எங்களுக்கு நீர் தந்து கொண்டிருக்கிறீர். இப்படியாக தகப்பனே, யோபுடைய சரித்திரத்திலிருந்து எங்களுக்கு தகப்பனே இயற்கை மூலமாகவும் தகப்பனே காட்டு மிருகங்கள் மூலமாகவும் கூட தகப்பனே சத்தியத்தை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறீர். தகப்பனே, அதில் கூட எங்களுக்கு ஒரு படிப்பினை வைத்திருக்கிறேன். இந்த நாளிலும் கூட தகப்பனே இந்த செய்தியை பகிர்ந்து கொடுக்கிற தாசரை நீர் மறைத்து வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் கூட கொடுக்கிற சத்தியத்தை எங்கள் இறுதி மாளிகை பலன்கள் எழுதி கொண்டு அதை 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் தாமே எங்கள் ஊருக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இதோ இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரைந்தும் உடைய திவ்ய பிரசன்னம் எங்களை ஆண்டு வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பரும் அருமை இரட்சகரும் மனுக்குலத்தின் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரர்களே, நம்முடைய பிதாவாக தேவனை நல்லவற்றை கிருபை நிமித்தமாக ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் யோபு புஸ்தகத்தில் வசனங்களை சத்தியத்தின் வாயிலாக தியானித்து கொண்டு வருகின்றோம். அதன் தொடர்ச்சி இன்றைக்கு தியானிக்க இருக்கின்றோம். நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கவர் நம்முடைய தூத்து கொடுப்பார். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மிகவும் அன்புடன் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் கிறிஸ்துவுக்கான அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு தேவன் கொடுத்திருக்கும் இந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கூட நம்முடைய புது சிருஷ்டியின் வாழ்க்கைக்கு நம் பிரயோஜனமாக இந்த யோபு புஸ்தகத்திலிருந்து மீண்டும் ஒரு வாரத்திற்கு பின்பாக நமக்கு தேவையான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பாடத்திற்குள் கடந்து செல்லலாம். ஸோ இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது 39ஆம் அதிகாரங்கிறது ஞாபகத்துக்குள்ள நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ எத்தனாவது வாரத்துக்கு வந்திருக்கோம்னா 156வது வாரத்துக்கு வந்திருக்கிறோம். 39ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ 39th சாப்டரில் 4th கிளாஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். தேவன் பேசிட்டு இருக்காரு. எதுக்காகனா தன் நீதியை மனுஷனுக்கு புரிய வைக்கிறதுக்காக. சிம்பிளாக இதோட போதும் முடிச்சுக்கலாம். வார ரீகால் பண்ணுறதுனால எதுக்கு யோபுக்கு தன் நீதியை புரிய வைக்க வேண்டி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, யோபு மனசுக்குள்ள எழுந்த தவறான எண்ணங்கள். என்ன தவறான எண்ணம் யோபு மனசுக்குள்ள வந்துச்சு? தான் ரொம்ப கஷ்டப்படுறதாகவும் தேவன் இவர் செய்யாத விஷயத்துக்கெல்லாம் இவர் தண்டனை கொடுத்ததாகவும் நினைச்சு வருத்தப்படுறார். அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, தேவன் நீதியை யோபு கேள்வி கேட்டார். நல்லவன் எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். கஷ்டப்படுற எல்லாத்துக்குமே நினப்பு அப்படித்தான் இருக்கும். நான் ரொம்ப நல்லவன், எனக்கு எது கஷ்டம் அப்படின்னு நினப்பு இருக்கும். ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த விஷயத்தை இப்போ யோபுகிட்ட இருந்து தேவன் எடுப்பதற்காக என்ன பண்ணுறாருன்னா, அவரை தாழ்மைப்படுத்த நினைக்கிறார். அதாவது அவருடைய மைண்ட் செட்டை கீழே கொண்டு வந்து அதன் மூலமாக தேவ சத்தியத்தை மேலே கொண்டு வரணும்னு தேவன் நினைக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் யோபுவை கீழே கொண்டு வந்துட்டு தேவன் நீதியை மேலே கொண்டு போகணும்னு தேவன் நினைக்கிறார். அதற்கு ஆயுதமாக தேவன் 38ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய கிரியேஷன்ஸ் எல்லாம் எடுத்து வந்தார், படைப்புகளை எடுத்து வந்தார். அதே தேவன் 39ஆம் அதிகாரத்தில் எதை எடுத்து வர்றாருன்னா, அனிமல்ஸ் கிரியேஷன்ஸ் தான் அதுவும். ஆனால் உயிருள்ள ஒரு கிரியேஷனாக இருக்கிற இந்த அனிமல்ஸ் எடுத்து வராரு. எடுத்து வந்து என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன் நீதியை இந்த விலங்குகள் மூலமாக எப்படி யோபுக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு.
விலங்குகள் கிட்ட என்னென்ன விஷயத்தை வச்சு தன் நீதியை மனுஷனுக்கு புரிய வைக்க போறாருன்னா 3 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். விலங்குகளுடைய இயல்பான விஷயங்கள், தேவன் படைக்கிறப்பயே அது கொடுத்திருக்கிற இயல்பான விஷயங்கள், அதற்குள் இருக்கிற தேவன் நீதி, அதை புரிய வைக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில விலங்குகளுடைய சற்றும் எதிர்பார்க்காத விசித்திரமான நடத்தைகள், அதன் மூலம் தன் நீதியை தேவன் புரிய வைக்கிறார். கடைசியா பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்குள்ள கூட ஒரு உள் உணர்வை தேவன் அவர் அப்பப்ப கொடுக்கிறார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியை பெற்றெடுக்கும் போது அந்த தாய், அது விலங்கா இருந்தா கூட அதற்குள்ள ஒரு உணர்வு இல்லாம அந்த ஒரு குட்டியை பெற்றெடுக்க முடியாது. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தயாராக முடியாது. அது தயாராவதற்கு தேவன் கொடுக்குற உணர்வு தான் சக்சஸ்ஃபுல்லா ஒரு குட்டியை அதால் ஈண்டெடுக்க முடியுது. அப்படிங்கிறதுலாம் நம்ம இந்த பாடத்தில் ஏற்கனவே நம்ம பார்த்து கொண்டு வரக்கூடிய விஷயம். ஸோ இப்போ தேவன் எடுத்துக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 விலங்குகளை இதுக்கு அவர் ப்ரூஃபாக எடுத்திருக்காரு, தன் நீதியை மனுஷனுக்கு புரிய வைக்கிறதுக்காக. அந்த 8 விலங்குகள் பேர் சொல்லிடலாம் ஒரு தடவை. முதல் விலங்கு வரையாடு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கலைமான்கள், மூணாவது பார்த்தீங்கன்னா காட்டுக்கழுதை, நாலாவது பார்த்தீங்கன்னா காட்டெருது, இப்போ பார்க்க போகிறது நெருப்பு கோழி, அதுக்கப்புறம் பார்க்க போகிறது குதிரை. ஏன் சவுண்டு கம்மியாச்சு என்ன அதை பற்றிலாம் பார்க்கல, ஏன்னா டிரான்ஸ்லேஷனில் என்ன மாறி வரப்போகுது நமக்கு தெரியல. கடைசியாக பார்த்தீங்கன்னா கழுகும் பருந்தும் அப்படிங்கிறோட முடிய போகுது. இதில் இந்த விலங்குகளுக்கெல்லாம் இருக்கிற ஒரு ஒற்றுமை என்னென்னு போன வாரம் பார்த்தோம். ஸோ தேவன் தன் நீதியை மனுஷனுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவர் டூலாக எடுத்து வந்திருக்கிற இந்த 8 விலங்குகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அந்த ஒற்றுமை என்ன? போன வாரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 7:30 மணிக்கு கேட்ட கேள்வியை ஒரு வாரம் கழிச்சு கேட்டாங்க அர்த்தம். வைல்ட் அனிமல்ஸ் என்பது சரியான பதில் அல்ல. யாரும் எங்கேயோ இருந்து ஒரு பதில் வருது. இப்போ நம்ம பார்க்க போற எல்லா விலங்குகளுக்கும் டொமஸ்டிக் வெர்ஷன் ஒன்று இருக்குது. இதை வச்சு தான் தேவன் தன் நீதியை புரிய வைக்க போறார். இது முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப நம்ம பார்க்க போற எல்லா விலங்குகளுக்கும் இருக்கா, எல்லா விலங்குகளுக்கும் ஒரே மாதிரி இல்லை. ஆனா தேவன் நீதியை புரிய வைக்கிறதுக்கு தேவன் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் இந்த விலங்குகள் மூலமா வருவதற்கு காரணம், இதுக்கு எல்லாத்துக்குமே இன்னொரு வெர்ஷன் இருக்கு அவருடைய படைப்புல அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ எத்தனை பிரிவா பிரிச்சோம் 39ஆம் அதிகாரத்தை? எத்தனையோ பிரிச்சோம். இந்த கேள்வி கேட்பீங்கன்னு முதல்ல தெரியாது எங்களுக்கு. ஸோ 6 பிரிவை பார்த்தாங்கிறது கரெக்டான விஷயம். அதில் 2 பிரிவுகள் பார்த்தோம். இன்னும் 3வது பிரிவு கூட கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்துக்கு வந்துட்டோம். இதில் 3வது பிரிவுக்கு நம்ம இப்போ ஜம்ப் பண்ணிடலாம், ஏன்னா மற்ற விஷயங்கள் நம்ம திருப்பி ரீகால் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இந்த 3வது பிரிவில் என்ன எடுத்தோம்னா விலங்குகளுக்கு தேவன் கொடுத்திருக்கும் சுதந்திரத்தின் மூலம் தேவ நீதியை மனுஷனுக்கு புரிய வைக்கிறார். ஸோ என்ன நீதி எப்படி புரிய வைக்கிறாருக்கு முன்னாடி என்ன விலங்க தேவன் சூஸ் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா காட்டெருது அப்படின்னு நம்ம பார்த்தோம். வாசிக்கலாம் சிஸ்டர். யோபு 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ, அது உன் முன்னணிக்கு முன்பாக ராத்தங்குமோ. அதாவது ஒரு விலங்குடைய பேர் சொல்றாரு, அது மொழிபெயர்ப்புல தவறான மொழிபெயர்ப்பா வந்துருச்சு. காண்டாமிருகம் கிடையாது, அது என்ன காட்டு எருது. ஸோ காட்டு எருதுக்கு ஒரு டொமஸ்டிக் வெர்ஷன் இருக்கு. அது என்ன கேட்டீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய காளை எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய காளைக்கும் தேவன் பண்ற கம்பேரிசன் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டில் நீ எப்படி ஒரு காளையை வச்சிருக்கிறியோ அதே மாதிரி காட்டில் நான் ஒரு காளை வச்சிருக்கிறேன். அந்த காளையை உங்க வீட்டில் கொண்டு வீட்டில் இருக்கிற காளை யூஸ் பண்ற மாதிரி உன்னால யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். ஸோ பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏன் முடியாதுன்னா அதற்கு அந்த இயல்பே கிடையாது. அப்போ ஒரே விலங்கை தேவன் யூஸ் பண்ற விதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோக்கத்திற்காக அதோடைய சுபாவத்தையே தேவன் மாத்துறாரு. இதில் நம்ம 2 விஷயம் நம்ம பார்த்தோம். ஒன்று பார்த்தீங்கன்னா காட்டெருது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல அதுக்கு பேரு, ஒன்று காட்டெருது, அதோடைய டொமஸ்டிக் வெர்ஷன் பேர் என்ன சொல்லணும்னு கேட்டேன், காளை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். வீட்டுன்னு கூட நம்ம சொல்ல வேண்டாம், காளைன்னு எடுத்துக்கலாம், டொமஸ்டிக் வெர்ஷன். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா காட்டில் இருக்கிற காளையை வீட்டில் கொண்டு வீட்டு வேலை செய்ய வைக்க முடியாது. வீட்டு வேலை செய்கிற காளையை காட்டில் கொண்டு போய் வாழ வைக்கவும் முடியாது. அப்படின்னு என்ன நமக்கு தெரியுது, ஏன் முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவன் அதற்கு கொடுத்திருக்கும் சுதந்திரம் அந்த மாதிரி தான் இருக்கு. எதற்காக தேவன் இந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. நல்லா கவனிச்சிங்கன்னா 2 காளையுமே உருவாக்குனது பிதாவாகிய தேவன் தான். கரெக்டுங்களா பார்? அப்படின்னா காட்டில் இருக்கிற இந்த காட்டெருதுங்கிற இந்த காளையை தேவன் உருவாக்குவதற்கு ஒரு நோக்கம் கண்டிப்பா இருக்கணும். கரெக்டுங்களா? போன வாரம் பார்த்தோம், காட்டெருதின் மூலம் தேவனுக்கும் இயற்கைக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள். ஸோ அதற்கு ஒரு பலன் இருக்கு. அந்த பலனுக்கு அந்த நோக்கத்துக்காக காட்டெருதை உருவாக்கியிருக்கார். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற காளை உருவாக்குனது தேவன் தான். பட் அதோடைய நோக்கம் வேற, இதோடைய நோக்கம் வேற. ஆனா 2 நோக்கம் யாருடைய நோக்கம்னா தேவனுடைய நோக்கம் தான். அப்ப ஒரு விலங்குகளுக்கு தேவன் உருவாக்கும் போதே எதை பேஸ் பண்ணி உருவாக்குறாருன்னா தன் நோக்கம்.
அந்த நோக்கம் அந்த விலங்கு கிட்ட நிறைவேறணுங்கிறதுக்காக தேவன் அந்த விலங்குகளுக்கு என்ன கொடுக்குறாருன்னா சூழ்நிலையை கொடுக்குறாரு. பாருங்க, காளை வீட்டில் இருக்கிற சூழ்நிலை, காட்டெருது காட்டில் இருக்கிற சூழ்நிலை, ரெண்டையும் மாற்ற முடியும் மேடம். அப்ப தேவன் என்ன பண்றாரு, நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா சூழ்நிலையை மாத்துறாரு. இப்ப தேவன் சூழ்நிலையை மாத்திட்டார்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த காட்டெருதும் காளையும் தன் சுபாவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். சொல்றது புரிஞ்சா புரியலையா? வீட்டில் இருக்கிற காளை தேவன் கொடுத்துருக்கிற சூழ்நிலைன்னா நீ வீட்டில் தான் இருக்கணும். இது வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களால் வளர்க்கப்படக்கூடிய விலங்கு, அதன் மூலம் மனுஷனுக்கு சில பலன்கள் இருக்குன்னு சொல்லி தேவன் வச்சுட்டாருன்னா அதோடைய சூழ்நிலை வீட்டில் இருக்கிறது. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய காளையானது காட்டில் இருக்கிற காளை மாதிரி பிஹேவ் பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணணும், அது தேவன் தனக்கு கொடுத்திருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னுடைய சுபாவத்தையும் மனநிலைமையும் மாற்றிக்கொண்டு பழகிருச்சு, சக்சஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கேயாவது ஃபெயில் ஆகுதா பாருங்க. காட்டுறது தனக்கு தேவன் வச்சிருக்கிற நோக்கத்துக்காக, தேவன் கொடுத்திருக்கும் சூழ்நிலைக்காக தன்னுடைய மனநிலைமையை மாத்திக்குது. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய காளையானது தேவன் தன்னை வச்சிருக்கும் நோக்கத்திற்காக, தேவன் அந்த நோக்கத்தை செயல்படுத்துறதுக்கு தனக்கு கொடுத்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய சுபாவத்தை மனநிலைமையை என்ன பண்ணிக்கிறது, மாத்திக்குது. இதுல என்ன லெசன் யோபுக்கு இருக்கு, மனுஷனுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யோபுவை தேவன் கண்டுபிடிச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டா பதில் சொல்றீங்க. காட்டுறதுக்கும் வீட்டில் இருக்கிற காளைக்கும் நோக்கம் என்னன்னு சொல்ல முடிஞ்ச நம்மளால. தேவன் எதற்காக அதை சொன்னாரோ அந்த யோபுடைய வாழ்க்கையை எடுத்து படிச்சோம்னா தேவன் யோபு வாழ்க்கையில் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், அவரை நீதிமானாக மாற்ற வேண்டும். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அவருடைய நீதியை இன்னும் தெளிவா சொல்ல போனா தேவனை அவர் நல்லா புரிஞ்சுக்கணும். இது யாருடைய நோக்கம், தேவனுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை யோபுக்கு வச்சுட்டு சூழ்நிலையை இஷ்டத்துக்கு விட முடியுமா? அப்ப என்ன பண்ணி அவனை தேவன் இப்ப அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு சூழ்நிலையை கொடுக்கணும். ரெண்டுமே வந்துருச்சா யோபுக்கு இப்ப? ஸோ யோபுடைய வாழ்க்கையில தேவனுடைய நோக்கம் கிளியர், அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு தேவன் கொடுத்திருக்கும் சூழ்நிலை கிளியர். ஆனா எது பிரச்சனைனா இந்த சூழ்நிலையை யோபுவால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. தட் மீன்ஸ் என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலைக்கேற்ப தன் சுபாவத்தையும் மனநிலைமையும் மாற்றிக்கொள்ள அவர் தயாரா இல்லை. இப்ப புரிஞ்சா தேவன் ஏன் இந்த கொஸ்டின் கேட்டாருன்னு? காண்டாமிருகம் என்கிற காட்டெருதை உன் வீட்டில் கொண்டு வந்து வைக்க முடிஞ்சு நீ உங்க வீட்டில் இருக்கிற காளை மாதிரி வேலை வாங்கிட்டீன்னா நான் உன் சூழ்நிலையை மாத்திடுறேன். இதுதான் தேவனுடைய ஓப்பன் சேலஞ்ச். முடியுமா? கட்டாயம். ஏன் முடியாது? அதுதான் தேவன் அது கொடுத்திருக்கும் சுதந்திரம். என்ன சுதந்திரம்னா அதற்கு ஒரு நோக்கம் இருக்கு, அந்த நோக்கத்தை அச்சீவ் பண்றதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த சூழ்நிலையில சக்சஸ்ஃபுல்லா நோக்கத்தை நிறைவேற்ற அதது தன் சூழ்நிலையும் சுபாவத்தையும் மாத்தி கொண்டால் வெற்றி. மாற்றி கொள்ளலைனா யோபு மாதிரி இப்ப தேவ நீதியை மீண்டும் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு என்ன பண்ணிடுவோம், நம்மளும் போயிடுவோம். இப்ப தேவன் நம்மளால எப்படி வச்சிருக்காரு? ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட பிராக்டிகலா கேட்கிறேன். நம்மளை தேவன் எப்படி வச்சிருக்காரு? இப்ப பதிலே வரல அது கொஸ்டினுக்கு. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வச்சிருக்காரா? பதிலே இல்லை பாருங்க. ஒண்ணுமே நோ. தேவன் நம்மளை இப்ப எப்படி வச்சிருக்காரு? அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் கிடையாது. இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு பாக்குறதுக்காக ஓப்பனா விட்டேன். தேவன் நம்மளை எப்படி வச்சிருக்காரு? பதில் வரீங்கன்னா ஆப்ஷன்ஸ்க்கு போறேன். தேவன் நம்மளை சந்தோஷமா வச்சிருக்காரா, கஷ்டத்துல வச்சிருக்காரா? சந்தோஷமே இல்லை. தேவன் நம்மளை சந்தோஷமா வச்சிருக்காரா, கஷ்டத்துல வச்சிருக்காரா? கஷ்டத்துல தான் வச்சிருக்காரு. ஆனா அதுல சந்தோஷமா இருக்கிறீங்க. சூப்பர், கரெக்டா. நம்மளா போய் ஒரு சூழ்நிலையை மாத்திட்டு கஷ்டப்படுறதுல இதுல வராது. அது நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிற சூழ்நிலை. அது தேவ நோக்கத்தை நிறைவேற்றாது. தேவன் நம்ம லைஃப்ல ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? நம்ம அவரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். அந்த உடன்படிக்கையின்படி தேவன் உடன்படிக்கை பண்ணும்போது ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் ஒரு நோக்கத்தை வச்சுட்டார். அந்த நோக்கத்தை மட்டும் வச்சுட்டு இஷ்டத்துக்கு விட்டா நோக்கம் நிறைவேறுமா? நிறைவேறாது. அப்ப என்ன பண்ணியாகணும்? அந்த நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை கொடுக்கணும். எரிகிற சூளைக்குள்ள கொண்டு போய் போட்டா தான் அனனியா, மிஷாயேல், அசரியா யாருன்னு தெரியும். அதே மாதிரி தான் நம்முடைய லைஃப்ல நோக்கம் வச்சுட்டாருன்னா அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு அவர் அனுமதிக்கும் சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய சுபாவத்தையும் மனநிலைமையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், மாத்திட்டா சந்தோஷமா இருக்கலாம். மாற்ற முடியாது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏன் தேவனை இப்படி கொடுமைப்படுத்துறீங்க, இவர் நல்லா தான் இருக்காரு, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, நான் ஏன் எப்படி இருக்கேன்னு கேள்வி கேட்டா உங்களுக்கு ஒரே ஒரு ஓப்பன் சேலஞ்சு. காட்டில் இருக்கிற கழுதைன்னு வருது, காட்டில் இருக்கிற எருதை கூட்டிட்டு வந்து வீட்டில் நைட்டு படுக்க சொல்லுங்க. அதோடைய சுபாவத்தை மாற்ற முடியல. ஏன்? தேவன் கொடுத்திருக்கிற சூழ்நிலையை அது புரிஞ்சுக்கிச்சு, அதோடைய சுபாவத்தை மாற்ற மாட்டேங்குது. ஆனா தேவன் கொடுத்திருக்கிற சூழ்நிலையை அதை விட
பெட்டரா இருக்கிற அடுத்த பிளேன்ல இருக்கிற மனுஷனா இருக்கிற யோபுவாலையும் புரிஞ்சுக்க முடியல, சில பேராலையும் என்ன பண்ண முடியலனா புரிஞ்சுக்க முடியல. ரைட்? விவசாயம் செய்வதற்கு காளை தேவையா இல்லையா? தேவை. காளை ஏன் விவசாயம் செய்வதற்கு தேவைன்னா, நல்ல ஆழமா நிலத்தை உழுணும், ஆழமா பிரஷர் கொடுத்து நிலத்தை மட்டப்படுத்தணும். கரெக்டுங்களா? இது ரெண்டுக்கும் வீட்டில் இருக்கிற காளை பெஸ்டா, காட்டில் இருக்கிற எருது பெஸ்டா? எப்படிங்க? பலத்துல எதுங்க அதிகம்? பலத்துல எது அதிகம்? காட்டில் உள்ளது தான் அதிகம். அப்ப அதையே கூட்டு வந்துடலாம்ல? அதை கூட்டிட்டு வர முடியாது. ஏன்னா அது எதை மாத்திக்காது? சுபாவத்தை மாத்தாது. ஏன்? அது சூழ்நிலையை புரிஞ்சுக்கிச்சு. அதே தான் யோபுட்ட கேட்கிற, அது புரிஞ்சுக்கிச்சு இல்ல, உனக்கு தானே புரியல. இப்போ உனக்கு புரியலைங்கிறது நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறேன்னா, அதை நீ கொண்டு வாப்ப, கொண்டு வந்து நீ இந்த வேலையை செஞ்சு காமி. வாசிக்கலாம் யோபு 39:10. 10ஆம் வசனம். படைசால்களே உள்ள நீ காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரிலே பூட்டுவாய். ஆமா, காண்டாமிருகம் மேல கயிறு போட்டு பாரு, அப்புறம் தெரியும் உன் நிலைமை என்னட்டு. நெக்ஸ்ட். அது உனக்கு இசைந்து பரம்படிக்கும். நாட் அட் ஆல் பாசிபிள். பிரதர், என்ன பிரதர் இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு காளையை கூட்டிட்டு வந்து என் வீட்டில் வேலையை செஞ்சா, என்னுடைய வயலில் வேலை செஞ்சா, வீட்டில் இருக்கிற காளை செய்யற டைமை விட பாதி டைம்ல காட்டில் இருக்கிற எருது செஞ்சிருமே? செஞ்சிரும். ஆனா என்ன செய்யணும் யாருக்கும் தெரியாது. அதோடைய சுபாவத்தை அது மாற்றவே மாத்தாது. தேவன் அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு சுபாவத்தை கொடுத்து அதுக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. அதோடைய நோக்கத்தையும் அதோடைய சுபாவத்தையும் அது சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு சுபாவத்தை மாத்தாம இருக்கு பாத்தீங்களா? அது புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட மனுஷனால புரிஞ்சுக்க முடியல தேவனை. அதான் தேவன் யோபுட்ட கேட்கிற கேள்வி. சரி, நம்ம எதிர்பார்க்கிற பலன் கிடைக்க வேண்டும் என்றால் பலம் அதிகமாக இருக்க வேண்டுமா, கீழ்ப்படுதல் அதிகமாக இருக்க வேண்டுமா? என்ன கேள்வி இதெல்லாம்? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏன் இந்த கேள்வியெல்லாம் கேட்டீங்க? திருப்பி திருப்பி அதே பதில் கொண்டு போறீங்க. வாசிக்கலாம் யோபு 39:11. 11ஆம் வசனம். அது அதிக பலமுள்ளதென்று நீ நம்பி அதனிடத்தில் வேலை வாங்குவாயோ? ஏன்பா ரொம்ப பலம் தான் நமக்கு தேவை. அதிக பலன் உள்ளதென்று நீ நம்பி, எதை விட அதிக பலன் உள்ளது என்று நம்பி? வீட்டில் இருக்கும் காளையை விட காட்டில் இருக்கும் எருதனுடைய பலன் எப்படி இருக்கு? அதிகம். அது மனுஷனுக்கு தெரியுமா தெரியாதா? நம்பி அதன் இடத்துல என்ன வாங்குவியா? சரி, ஏன் நம்பிங்கிற வார்த்தைங்க வச்சிருக்காரு? அதை நம்ப முடியாது. எதனால நம்ப முடியாது? அதனால மனுஷன் எதிர்பார்க்கிற வேலையை அங்க செய்ய முடியும், ஆனா அதுக்கு பலன் இருக்கு, பலம் இருக்குங்கிறதுக்காக மனுஷன் எதிர்பார்க்கிற பலன் அது என்ன பண்ணாதுன்னா கொடுக்காது. ஸோ என்ன சொல்ல வந்தோம்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் பலம் என்பது பலன் கிடையாது. நான் சொல்ல வார்த்தை ஒரே மாதிரி இருக்கு உங்களுக்கு. பலம் என்பது எதிர்பார்க்கும் பலனை சில சமயத்தில் கொடுக்காது. சில சமயத்தில் பலமா இருக்கிறது தான் எதிர்பார்க்கிற பலனை கொடுக்காது. சொல்லுங்க ஒரு தடவை. பலமா ஒரு சவுண்டு. சில சமயத்தில் பலமா இருக்கிறதே எதிர்பார்க்கிற பலன் என்ன பண்ணாது? கொடுக்காது. இதை ஹோம்ஒர்க்காக கேட்டேன். அந்த மாதிரி பைபிளில் இருக்கிற கேரக்டர்ஸ், அந்த மாதிரி பைபிள் இருக்கிற வசனம், எது ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலம் அப்படின்னா பிசிக்கல் ஸ்ட்ரென்த் கிடையாது. சம்டைம்ஸ் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இஸ் அ ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கேட்டிருந்தேன். அதை நீங்க என்ன பண்ணியிருந்தீங்கன்னா எழுதி அனுப்பிச்சிருக்கீங்க. எல்லாத்தையும் என்னால் போட முடியல, ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் இதை வர போறேன். ஸோ இதை வாசிங்க சார். லெசன்ஸ் டு அஸ். நம்முடைய பலம் நாம் எதிர்பார்க்கும் பலனை சில சமயங்களில் தராது. தராதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா சில சமயத்தில் என்ன பண்ணாது? அது தராது. தேவன் தரும் சாதாரண விஷயங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேல் பலன் கொடுக்கும். நமக்கு பலம் என்பது தேவனுக்கு கீழ்ப்படியும் இருதயம். போன வாரம் எனக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். சாதாரண விஷயம் கூட பெரிய பலனை கொடுக்கும். எக்ஸாம்பிள் சொல்லுங்க. தாவீது, கோலியாத்து. இதான் போன வாரம் நான் சொன்னேன். சின்ன விஷயம் கூட என் வாழ்க்கையில பெரிய பலனை கொடுத்துருக்கு பாரு. நோட்டீஸ் பரவாயில்ல, ஞாபகம் வச்சு அந்த ஒரு சகோதரிக்கு வாழ்த்துக்கள். கீழே கிடைச்சி பாரு ஒரு நோட்டீஸ், எடுத்து படித்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையை மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வந்து உட்காந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு அதை சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். கரெக்டாக இல்லையா சொல்கிறது? அப்போ இது மிகப்பெரிய பலனா இல்லையா? அன்னைக்கு அது ஒரு சாதாரண பேப்பர்னு சொல்லி ரோட்டில் வச்சுட்டு போயிருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய விஷயம் என்ன இருக்காது, நடந்திருக்காது. யோபுடைய பிரச்சனையை தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் பலம் அப்படிங்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அவருடைய சுயநீதி. அவருக்கு பலமே தான். யோபு எதில் எக்ஸ்பர்ட் ஆயிட்டார் தெரியுங்களா? சுயநீதி பேசுறதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்டார். சுய ஞானம், சுய அனுபவம், இதெல்லாம் அவர் எதிர்பார்த்த பலனை என்ன பண்ணாது, கொடுக்காது. அப்படின்னு இப்ப என்ன பண்ணியானு யோபு? இப்ப ஆட்டோமேட்டிக்கா மாறணும். என்ன மாறணும்னா, பலம்ங்கிறது தேவ நீதி தான் எனக்கு பலம்னு சொல்லி நம்பணும்.
அடுத்த விஷயம், தேவன் மீது வைக்கக்கூடிய ஞானம் தான் எனக்கு பலன் நம்பணும். அடுத்தது, தேவன் கொடுக்குற அனுபவம் தான் எனக்கு ஸ்ட்ரென்த்னு நம்பினா கண்டிப்பா நினைக்கும் காரியம் நடக்கும். சொல்லுங்க பைபிள் கேரக்டர்ஸ். தன் பலத்தை நம்பி ஏமாந்தவங்க யார்? சிம்சோன். ஓகே, குட். ஆனா சிம்சோனுக்கு இன்னொரு பார்ட் இருக்குது. அதை பீட் பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்துட்டார். ஸோ நிறைய பேர் கொடுத்த ஆன்சர் இதுதான். யாருன்னு சொல்லுங்க. ஒரு சவுண்ட் வந்துச்சு, உங்களுக்கு கேட்டுச்சா பேர்? எனக்கு கேட்டுச்சானா? உசியா. இவருக்கு நிறைய பலன் தேவன் கொடுத்தார். பலன் இருந்துச்சு, ஸ்ட்ரென்த் நிறைய இருந்துச்சு, தேவன் தான் கொடுத்தார். ஆனா அந்த பலனோட இவர் மேட்டிமைக்குள்ள போய் என்ன பண்ணிட்டாருன்னா, தான் சம்பாரிச்சது நினைச்சு தானா ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது அதனாலேயே அவர் மடிஞ்சார். அவருக்கு எவ்வளவு பலன் இருந்துச்சு பாருங்க. வாசிக்கலாம், சீக்கிரம் வாசிக்கலாம் இன்னைக்கு கொஞ்சம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல். உசியாவுக்கு யுத்த வீரரின் சேனையும் இருந்தது. யுத்த வீரரின் சேனையும் இருந்தது. சம்பிரதியாகிய ஏயேலினாலும் ஆதிக்கக்காரனாகிய மசேயினாலும் லக்கம் பார்க்கப்பட்டபடியே ராஜாவின் பிரபுக்களில் ஒருவனாகிய அனனியாவின் கீழ் வகுப்பாய் சேவகம் பண்ணப்பட்டுச்சு. நெக்ஸ்ட், பராக்கிரமசாலிகளான வம்ச தலைவரின் தொகையெல்லாம் 2600. இது தப்பு இருக்கா? 2600 பராக்கிரமசாலிகள் இருந்திருக்காங்க. இது தப்பா? ஏதாவது இருக்கிறது தப்பான்னு கேட்கிறேன் நான். பதில் சரியா வரல. 2600 பராக்கிரமசாலிகள் ஒரு ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கிறது தப்பான்னு கேட்கிறேன் நான் உங்ககிட்ட. தப்பு கிடையாது. அப்புறம் இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுத்தீங்க. நெக்ஸ்ட் வசனம் வாசிங்க. இவர்கள் கையின் கீழ் சத்துருக்களுக்கு விரோதமாக ராஜாவுக்கு துணை நிற்க பராக்கிரமத்தோடு யுத்தம் பண்ணுகிற 3,07,500 பேரான சேனை இருந்தது. 3,07,500 பேர் இருக்கிற தப்பான்னு கேட்கிறேன். தப்பில்லை. அப்ப பலம் தானது? பலம் பலன் தானே? பலம் பலன் தான். ஆனா இந்த ராஜாவுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, வாசிங்க 2 நாளாகமம் 26:16. 16ஆம் வசனம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகும். அப்படின்னா இப்ப எப்ப பலன் அவருக்கு ஆப்போசிட்டா மாறுதுன்னா, தேவன் கொடுத்திருக்கிற பலம் பூரா, ஸ்ட்ரென்த் பூரா அவருக்கு பலம் தான், ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனா அந்த விஷயத்த அவர் கொடுத்திருக்கிற அந்த பலத்தை தேவனை விட மேல நினைச்சாரு. பாத்தீங்களா? அங்கதான் மிஸ்டேக். எது பலம் தெரியுமா? எவ்வளவு விஷயம் இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறது மட்டும்தான் பலம். நினைச்சா பலம் கிடைக்கும். ஆனா இவர் அப்படி நினைக்கல. என்ன பண்ணிட்டார் தெரியுமா? கொடுத்த பலத்தை தப்பா யூஸ் பண்ணிட்டார். தொடர்ந்து வாசிங்க. இப்ப தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தார். எப்படி? செய்யக்கூடாத வேலையை செய்ய போயிட்டார். ஆசாரி வேலையை செய்ய போயிட்டார். போலாமா? போலாமே. ஏன் தெரியுமா? இவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, பலம் இருக்கு. அப்ப பலம் இருக்கு. அந்த பலத்தை அவர் எப்படி எடுத்துக்கணும்னா, இது தேவன் எனக்கு கொடுத்ததுன்னு நினைக்கணும். இது எப்படி நினைச்சிட்டாருன்னா, தேவன் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் கொடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுதான் எனக்கு பெருசா இருக்குன்னு நினைச்சார். அதோட சாப்டர் க்ளோஸ். இது நான் எடுத்த உதாரணம். ஒரு சகோதரர் என்ன பண்ணிட்டார்னா, லிஸ்டே போட்டார் பேர் பைபிள்ல. லிஸ்ட் அப்படின்னா, தன்னுடைய பலத்தை நம்பி பலன் இல்லாம போனவங்க. இன்னொரு லிஸ்ட், தேவ பலத்தை நம்பி பலன் பெற்றவர்கள். ரெண்டா பிரிச்சிட்டாரு. இதை படிச்சோம்னா இன்னைக்கு முடிஞ்சிடும் டைம். ஸோ கேரக்டர் மட்டும் யாருன்னு பார்த்துடலாம். மேலே என்ன போட்டிருக்கு? சுயபலத்தை நம்பினவங்க. சுயபலத்தை நம்பினவங்க யார் யார் சொல்லுங்க பார்க்கலாம். கோலியாத்து, சிம்சோன், ஆசா ராஜா, பேர் மட்டும் படிச்சுக்கலாம். பாபிலோன் ராஜ்யம், உசியா ராஜா வந்துருச்சு, நேபுகாத் நேச்சார் வந்துருச்சு, கடைசியாக கொண்டு யாரை வச்சிட்டாரு? சரி, நீங்கள் எது ஒன்று படிக்கிறீங்க, வச்சுட்டேன். பேதுரு என்ன பண்ணிட்டார்னா, சுய நம்பிக்கை என்னாச்சுன்னு அவருக்கு வந்துச்சு. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இது ஒரு லிஸ்ட். நெக்ஸ்ட் லிஸ்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஒன்றுமே இல்லை பதர், தேவனை மட்டும் நம்பினாங்க. ஒன்றுமே இல்லை, தேவனை மட்டும் நம்பினாங்க. அதுக்கு ஒரு லிஸ்ட். கிதியோன் எடுத்துக்கலாம், நல்ல அருமையான ஒரு ஆன்சர். அப்புறம் பார்த்தீங்கன்னா தாவீது எடுக்கலாம். கோலியாத்து முன்னாடி போய் நிற்கிறப்ப ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல. அப்புறம் தானியல் எடுக்கலாம். அப்புறம் அனனியா, மிஷாயேல், அசரியா எடுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். ஸோ ஆக மொத்தம் பைபிளில் லிஸ்ட் போட்டு பார்த்தோம்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. இந்த சாட்சிகள் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நாம் எது மேலே நம்பியிருக்கோங்கிறது மட்டும்தான். சரிங்களா? ஓகே, இப்போ நான் சொல்கிறேன். ஒரு சகோதரன் நமக்கு பலம் இருக்கிறாங்க, எந்த மாற்று கருத்து இல்லை.
ஒரு சகோதரி நமக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்க, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்த சகோதரனும் சகோதரியும் நமக்கு பலமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர்களை, யார் நமக்கு பலமாக இருக்காங்களோ ஸ்ட்ரென்த், அவங்கள தேவனுக்கு மேலே வச்சா, யாரை வச்சமோ அவங்களாலேயே நம்ம விழுவோம். நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சவங்களுக்கு, யாரை தேவனுக்கு மேலே ஸ்ட்ரென்த் நினைக்கிறோமோ அவர்களாலேயே நாம் வீழ்ச்சி அடைவோம். வாசிங்க நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. உன் முழு இருதயத்தோடும் யார் மேல் நம்பிக்கையாரு? அப்ப சில சமயத்துல நம்பிக்கைங்கிறது நமக்கு கிடைக்கிறப்ப கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறது விட்டுறக்கூடாது. அது ரொம்ப முக்கியம் நேரத்துல. நெக்ஸ்ட், உன் வழிகள் எல்லாம் அவரை உன் நினைத்துக்கொள். வழிகளில் எல்லாம் யாரை நினைத்துக்கொள்? அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்படின்னா எதற்கு தேவன் ஒரு சகோதரனையும் ஒரு சகோதரி எனக்கு பலமாக கொடுக்கிறார்? அது ஆப்போசிட்டா போய் சில சமயம் முடிச்சிருது இல்ல. ஏன் கொடுக்குறாருன்னா அவர் அப்படித்தான் கொடுப்பாரு. யார் மாதிரி? உசியா ராஜா கொடுக்கலையா? அவரு உசியா ராஜாக்கு எக்கச்சக்கமா கொடுத்தாரு, அதை ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியல, அதை தேவனுக்கு மேல நினைச்சாரு, அதனாலே விழுந்துட்டாரு. நம்மளும் அதே மாதிரி தான். நமக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எதுக்குன்னா அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டு நமக்கு பலம் கொடுப்பதற்கு சம்டைம்ஸ் யூஸ் ஆவாங்க, சில சமயத்தில் நமக்கு சோதனை கொடுக்கறதுக்கு யூஸ் ஆவாங்க. இவர்களை எல்லாம் பார்த்துட்டு தேவனை குறைவா மதிப்பிட்டாலோ அல்லது தேவனை வைக்க வேண்டிய இடத்துல அவங்கள வச்சாலோ அவர்களாலேயே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா விழுந்துருவோம். எந்த காளைக்கு ஸ்ட்ரென்த் அதிகம்? டாபிக் சடனா மாத்திட்டேன். காளைக்கு ஸ்ட்ரென்த் அதிகமா? காட்டுறதுக்கு தான் ஸ்ட்ரென்த் அதிகம். சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ணோம்? ஒரு 100 கிலோ அரிசி வாங்கணும். என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க? 100 கிலோ அரிசி வாங்குறதுக்கு என்ன பண்ணுவீங்க கேட்குறேன். கடைக்கு போவீங்க. யாருது பா பயங்கர பிரில்லியன்ட். கடைக்கு போய், சரி கடைக்கு போய் என்ன பண்ணுவீங்க? அடுத்து நெக்ஸ்ட் காசு கொடுத்து வாங்கி என்ன பண்ணுவீங்க? எப்படி கொண்டு வருவீங்க? என்ன வண்டி? ஆட்டோ. நிறுத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆட்டோ வச்சு என்ன பண்ணோம்னா ஆட்டோவில் புக் பண்ணி விட்டு, நான் அவசரமாக வெளியே போகிறேன்ப்பா, நீ இப்போ என்ன பண்ணி கொண்டு அதே வீட்டில் சேர்த்துன்னு சொன்னால் சேர்த்துவாங்களா சேர்த்த மாட்டாங்களா? இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. அந்த மாதிரி சிஸ்டம் நிறைய வந்துருச்சு இல்லையா? அதே மாதிரி அரிசி வாங்கிட்டு காட்டுறத ஒன்று கூப்பிட்டு, என்ன நல்ல பலசாலி இல்லது, கூப்பிட்டு அந்த மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிடுறீங்க, நீ நேரா எங்கள் வீட்டில் இறக்கி விட்டுருன்னு சொன்னால் என்ன பண்ணுன்னு கேட்குறேன். வாசிங்க. யோபு 39:12. யோபு 39ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் தானியத்தை அது உன் வீட்டில் கொண்டு வந்து, உன் தானியத்தை அது உன் வீட்டில் கொண்டு வந்து உன் களஞ்சியத்தில் சேர்க்கும் என்று நீ அதை நம்புவாயோ? ஆனா ஏத்தி விடுறப்ப நல்லா தான் இருக்கும். அதுக்கு அது ஒரு வெயிட்டே இருக்காது, அதுக்கு அது ஒரு வெயிட்டாவே தெரியாது, கஷ்டப்படாதது, அது வாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணும். ஆனா எங்க போக சொல்றீங்களோ அங்க எப்படி போகணுமோ அப்படி போகாது. வெறும் சாக்கு மூட்டை மட்டும் கடைசியா போய் சேரும். எங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு. இவ்வளவுதான் பண்ண முடியும். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த காட்டுறதுக்கு இருக்கிறதுல அதிக பலம் இருக்கு, அதிக பவர் இருக்கு. இதுவால 100 மூட்டையில 200 மூட்டை இழுக்க முடியும்னு சொல்லிட்டு சுய புத்தியின் மூலம் வெளிப்புறமான ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு ஒரு ப்ராப்பரான பொறுப்பான வேலையை பலம் மிக்க ஒரு விஷயத்திட்ட கொடுத்தா தேவ கிருபை இல்லாம அது நடக்காது. அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்? நமக்கு ஒரு விஷயத்தை நடக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் நினைச்சா தான் நடக்குங்கிற விசுவாசம் ஃபர்ஸ்ட் வேணும். அதை விட்டுட்டு கலெக்டரை போய் பார்க்கறது, சீஃப் மினிஸ்டர் போய் பார்க்கறது, எம்எல்ஏ போய் பார்க்கறது ஒன்றும் யூஸ் ஆகாது. அதெல்லாம் இந்த காட்டுறது மாதிரி தான். அவங்களுக்கெல்லாம் பவர் இருக்கு, பவர் நல்லா தான் இருக்குது. பவர் இப்போ எது காட்டுறதுக்கு பவர் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். பவர் சூப்பர் பவர். ஆனால் நமக்கு என்ன சொல்லுதுன்னா அது நம்மளை ஒழுங்காக கொண்டு போய் சேர்த்தாது. அதே மாதிரி தான் எப்பேற்பட்ட பவராக இருந்தாலும் அது தேவனுக்கு கீழே தான். அப்படி இருக்கிறப்ப பவர்னு சொன்னாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியில தேவன் மட்டும்தான். இதை எந்த விலங்கு நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காட்டெருதும் வீட்டில் இருக்கிற காளை. ஒரு வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 8:17. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். என் சாமர்த்தியமும் என் கை பெலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. எச்சரிக்கையாயிரு. என்னன்னு சொல்லி எச்சரிக்கையாரு? ஏன் சாமர்த்தியம்? நமக்கெல்லாம் சாமர்த்தியம் இருக்கா? நமக்கெல்லாம் சாமர்த்தியம் இருக்கான்னு கேட்டேன். பாருங்க, பதில் மாறி போச்சு. சாமர்த்தியம் எல்லாம் இருக்கு, ஆனா அந்த சாமர்த்தியம் எல்லாம் தேவனுக்கு கீழே தான்.
யோபு ஜஸ்ட் மேலே போக பார்த்தார். ஏன் தெரியுமா? தனக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே. ஸோ சாமர்த்தியம் இருக்கு. அந்த சாமர்த்தியம் நான் சம்பாதிச்சது இல்லை அப்படிங்கிற விஷயம் முதல்ல நமக்கு இருக்கணும். ஐஸ்வர்யத்தை நான் என்ன பண்ணல, சம்பாதிக்கல. அடுத்து நெக்ஸ்ட் 18ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை கொடுக்கல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுத்து. நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. இஸ்ரேல் ஜனங்கிட்ட தேவன் டீல் பண்ண விதம் பாருங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு நிறைய சாமர்த்தியத்தை கொடுத்தாராமா, நிறைய செல்வத்தை கொடுத்தாராமா. ஏன் சொல்றாருன்னா, உங்க பிதாக்களுக்கு நான் சொன்ன ஆணை நிறைவேற்றது தான் கொடுத்தேங்கிறார். இப்ப தேவன் நமக்கு ஒரு கார் கொடுத்திருக்காரு. எதுக்கு கொடுத்தார்? எதுக்குன்னா வீட்டில் டெய்லி காலேஜ் தொடச்சு பத்திரமா வச்சு, பிரதர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா கார் மட்டும் எடுக்காம வீட்டில் இருக்கிற பைக் எடுத்துட்டு போய் அப்படிலாம் கிடையாது. பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது என்னுடைய பொருள் அல்ல. ஏதோ ஒரு பொருள் சொல்லும் பார்க்கலாம், நம்ம இருக்கிறது என்னோடதுன்னு மட்டும் ஒரு பொருளை சொல்லும் பார்க்கலாம் என்னோடதுன்ட்டு. நாமளே முதல்ல நம்மளுடைய ஆள் கிடையாது. அப்புறம் நமக்கு இருக்கிறதுல நம்மளோட தான். அப்படின்னா எது முக்கியம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு இருக்கிற எல்லாமே யார் கொடுத்தது? தேவன். ஏன் கொடுத்தார் எனக்கு? பாருங்க, எனக்கு வந்து கார் கொடுக்கல, இன்னொருத்தர் கொடுத்துருக்காரு. ஏன் கொடுத்தார்? அங்கே ஒரு பர்பஸ் இருக்குல்ல. அவர் நம்ம கூட பண்ணிருக்கிற உடன்படிக்கை நாம நிறைவேற்றுறதுக்கு ஏற்ற சூழ்நிலைக்காக அதை கொடுத்துருக்காரு. இவர் கொடுத்தார், இவர் கொடுக்கல. அவங்களுக்கு இருக்கு, எனக்கு இல்லை. இவங்ககிட்ட எல்லாரும் பேசுறாங்க, எங்கிட்ட யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. நோ, உங்ககிட்ட யாரும் பேசாமல் இருக்கிறது காரணம் என்னன்னா, இந்த சூழ்நிலையில் தான் அவங்க உடன்படிக்கை நிறைவேறும் தேவன் முடிவு பண்ணிட்டார். இதை நீங்க போய் திருப்பி என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது, பெற்றெடுக்க முடியாது. ஸோ வெரி கிளியர். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். தேவன் என்ன கொடுத்துருக்காரோ அது கரெக்ட். செகண்ட் பாயிண்ட், தேவன் என்ன கொடுத்துருக்காரோ அது எனக்கு இல்லை, அவருக்கு. இந்த எண்ணம் மட்டும் இருந்துச்சுன்னா ஈவில் ஸ்பீக்கிங் வாயிலிருந்து பாருங்க, இருதயத்திலிருந்து என்ன பண்ணாது, வரவே வராது. மற்றவங்களை வேற மாதிரி பார்க்கக்கூடிய பார்வையும் டெஃபினட்டா வராது. மனுஷங்களை பத்தி படிக்கிறதுக்கு யாரை எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இருக்கோம் பாருங்க. இப்ப விலங்குகள் எடுத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா விலங்குகள் அந்த அளவுக்கு தன் சுபாவத்தை மாத்தாம இருக்கு. மனுஷனால் அந்த சுபாவத்தை பெற்றுக்கொள்ள முடியாம தவிக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த சாப்டர் போலாமா? விலங்குகளின் திறமை. இன்னைக்கு நம்ம இப்ப பார்க்க போற விஷயம் தான் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா தேவனை புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆக போகுது. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். ஒரு பறவை, யார் வசந்த பார்க்க கூடாது, ஒரு பறவை வானத்தில் நல்லா பறக்கிறதுக்கு அதுக்கு எது தேவை? டைம் எடுத்து கூட சொல்லுங்க, தப்பில்லை. இறகுகள் தேவை. அப்ப இறகுகள் பெருசா இருந்தா அது நல்லா பறக்கும். இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்பதான் பேச்ச உடனே மாற்றக்கூடாது. ஒரு பறவை வானத்தில் பறக்க அதற்கு எது தேவை? இதுதான் யார் சொன்னது? நானா சொன்னேன்? நீதான் சொன்னேன். அப்ப இறகுகள் பெருசா இருந்தா நல்லா பறக்கும். கரெக்டா இல்லையாமா பதர்? இப்போ நான் போயிட்டு அப்புறம் அடுத்த வாரம் வரேன். சூழ்நிலை எதுக்கு எடுத்தாலும் இப்ப சூழ்நிலைக்குள்ள போயிச்சுப்பேன். இறகு இருந்தா போது சைஸ் தேவையில்லை, அதுவும் தப்பு தான். அதுவும் கூட கரெக்டாக வராது, மேட்ச் ஆகும். இப்போ தேவன் கேட்குற கேள்வி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நீங்கள் சொன்ன பதிலை வச்சுக்கிட்டு இப்போ கேள்விக்குள்ள போகலாம், வசனத்துக்குள்ள போகலாம். வாசிக்கலாம். யோபு 39ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோபு 39ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமானம் அல்லவோ? ஓட்டம், பறக்கிறது, ரெண்டு விஷயம் வந்துருச்சு. ரெண்டு ஆக்ஷன். ஒன்னு ஓட்டம், இன்னொன்னு பறக்கிறது. ரெண்டு அனிமல் வந்துருச்சு இடத்துல. ஒன்னு தீக்குருவி, இன்னொன்னு நாரை. நல்லா கவனிங்க, வசனம் என்ன சொல்ல வருதுன்னா, தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி. அப்படின்னு அதுக்கு செட்டை இருக்கு. யார் கொடுத்தது செட்டை? தேவன். என்ன சைஸ் இருக்கணும் அந்த சைஸை கொடுத்தது யாரு? தேவன். ஸோ தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம், பறக்கிறது இல்லை. தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி பறக்கிறதல்ல, ஓடுகிற ஓட்டம். நாரை, இன்னொரு கம்பேரிசன், நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதுக்கு சமம். இது ஓடுறது, அது பறக்கிறதுக்கு சமமாமா. என்ன புரிஞ்சுன்னு மட்டும் சொல்லுங்க. இப்ப ஒண்ணு மட்டும் புரிஞ்சுது. நாரையால பறக்க முடியாது, ஓடுமா? இப்ப நான் ஓடணும் மட்டும் இருக்குது. இப்ப நாரையால ஓட முடியாது. ஆனா இதெல்லாம் நாரை கடிச்சுன்னு வச்சுக்கோங்க.
ஆக்சுவலாக என்ன சொல்றாருன்னா, இந்த தீக்குருவிகள் அப்படிங்கிறதுக்கு பெரிய செட்டை இருக்கு, ஆனா 1 இன்ச்சு கூட பறக்க முடியாது. 1 இன்ச்சுன்னு 25.4 mm கூட நிலத்துல இருந்து பறக்க முடியாது. செகண்ட் பாயிண்ட், நாரைக்கு தீக்குருவிக்கு இருக்கிற அளவுக்கு செட்டை இல்லை, ஆனா அது பறக்கிற உயரமே வேற. எவ்வளவு விசித்திரமாக தேவன் விலங்குகளை படைச்சிருக்காரு பாருங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் போகலாம். ESV எப்படி இருக்குன்னா, வாசிங் ஸ்டூபர். The wings of the ostrich wave proudly. அந்த ஆஸ்ட்ரிச் தீக்கோழியினுடைய இறகுகளை அது பெருமையோடு அசைக்குமாமா. But are they the pinions and plumage of love? ஆக்சுவலி இந்த மொழிபெயர்ப்பு தப்பு, அதனால கீழே அப்படி இருக்கு. நான் தமிழ்ல போட்டிருக்கேன், இதை வாசிங்க. ESV நான் தமிழ்ல மொழிபெயர்த்து போட்டிருக்கிறேன். நெருப்பு கோழியின் சிறகுகள் பெருமையோடு அசைக்கின்றன. ஆமா, பெருமையோடு என்ன பண்ணுது? அசைக்குது. எதுக்கு? பறக்கிறதுக்கா? ஓடுறதுக்கு. அடுத்து நெக்ஸ்ட். ஆனால் அவை அன்பின் இறகுகளும் தோகைகளும் ஆகுமா. அந்த லைனை விட்டுருங்க, அது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. இப்ப நேரா NIV போயிடலாம், இங்கிலீஷ்ல வாசிங்க. The wings of the ostrich flap joyfully. Joyfully, proudly இல்ல, சந்தோஷமா தீக்குருவி என்ன பண்ணுமாமா? செட்டைகளை விரிச்சு அடிக்கும். But they cannot compare with the pinions and feathers of the stork. ஆனா அந்த ரெக்கைகளை எதோட கம்பேர் பண்ண முடியாது? cannot compare with pinions and feathers of the stork. நாரையோட அதோடைய செட்டைகளை என்ன பண்ண முடியாதுன்னா கம்பேர் பண்ண முடியாது. சொன்ன ஆரம்பத்தை என்ன கேள்வி கேட்டேன்? ஒரு விலங்கு வானத்தில் நல்ல உயர உயர பறக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? பதில் இப்ப வராது என்பது எனக்கு உங்களுக்கு தேவை. விங்ஸ் தான் தேவைன்னு நினைச்சோம், ஆனா தேவன் கம்ப்ளீட்டா அதை என்ன பண்றாருன்னா உடைக்கிறார். எப்படி உடைக்கிறாருன்னா, வாசிக்க இப்ப நெருப்பு கோழி பத்தி படிக்கலாம். நெருப்பு கோழி பாத்துருக்கீங்களா? இங்க பார்த்தாச்சு. இப்ப வாசிங்க. இப்ப இதோட ஹைட் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? நெருப்பு கோழியோட ஹைட் ஒரு சிரிப்பதுக்கு எல்லாரும். சரி வாசிங்க. நெருப்பு கோழி ஒரு பிரம்மாண்டமான பறவை. பிரம்மாண்டமான பறவை. அதற்கு பெரிய சிறகுகள் உள்ளன. பெரிய சிறகுகள் உள்ளன. அது ஓடும்போது தன் சிறகுகளை அசைத்து மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆடும். அது என்ன பெருமை? இப்ப நெருப்பு கோழிக்கு என்ன பெருமைன்னு கேக்குறேன். பாத்தியா எவ்வளவு பெரிய சிறகு இருக்குன்னு சொல்லிட்டு பறக்குமாமா. தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு அது வானத்தில் பறக்க போகும் ஒரு கம்பீரமான பறவை போல தோன்றும். யாராவது தூரத்துல இருந்து நெருப்பு கோழி பார்த்தாங்கன்னா அது ரெக்கை அடிக்கிறது பார்த்து ஐயோ பயங்கரமா பறக்க போகுதுன்னு நினைப்பாங்களாமா. ஆனால் உண்மை என்னவென்றால் அவ்வளவு பெரிய சிறகுகள் இருந்தும் நெருப்பு கோழியால் ஒரு அடி கூட உயரை பறக்க முடியாது. நான் 1 இன்ச்சு சொன்னேன், அங்க ஒரு அடி போட்டிருக்காங்க. ஒரு அடி கூட என்ன பண்ண முடியாதுன்னா உயரே பறக்க முடியாது. இன்னொரு விலங்கு சொன்னாரு, அது என்னது? நாரை. அது என்ன பண்ணுது? வாசிக்கலாம். செந்நாரை பார்ப்பதற்கு அவ்வளவு ஆடம்பரமாக இல்லாவிட்டாலும் தன் பலத்த சிறகுகளால் வானத்தில் மிக உயரத்திற்கு வெகு தூரம் பறக்கும் ஆற்றல் கொண்டது. பார்ப்பதற்கு ஆடம்பரமா இருக்காதுன்னா தமிழ் மொழிபெயர்ப்பு தப்பா நினைச்சிட வேண்டாம். நெருப்பு கோழிக்கு இருக்கிற ரெக்கை அது எப்படி ப்ரௌடா நினைச்சதுல, சந்தோஷமா நினைச்சு அடிச்சதுல, அந்த மாதிரி நாரைக்கு ரெக்கை கிடையாது. ஆனா அது வானத்தில் உயரத்திற்கு வெகு தூரம் பறக்கும் ஆற்றல் கொண்டது. எப்படின்னா இந்த பேர்ட்ஸ் எடுத்துக்கலாம், மதிய 2 அனிமல்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த 2 அனிமல்ஸ்க்கும் மனுஷ பார்வையில பார்த்தா இது 2 பண்ற வேலை இது பண்ற வேலை மாதிரியே தெரியல. தீக்கோழியை பார்த்தா நல்லா பறக்கிற மாதிரி தெரியுது, நாரையை பார்த்தா அந்த அளவுக்கு பறக்காத மாதிரி தெரியுது. ஆனா ஆக்சுவலா பார்த்தோம்னா நம்ம நினைக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. எப்படி ஆப்போசிட்டா இருக்குது? நெருப்பு கோழியை படைத்ததும் தேவன் தான், நாரையை படைச்சதும் யாருதான்? தேவன் தான். நெருப்பு கோழியை படைச்ச தேவன் அதுக்கு பறக்கும் திறனை கொடுக்கல, ஆனா உலகத்திலேயே அதிகமாக ஸ்பீடா ஓடக்கூடிய திறனை கொடுத்திருக்காரு. செகண்ட் பாயிண்ட், நாரைக்கு கால் இருக்கு, ரெக்க கம்மியா இருக்கு, ஆனா செந்நாரையால நெருப்பு கோழி பாரி வேகமா ஓட முடியாது. ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு தனித்தன்மையானது தேவன் வச்சிருக்கார். ஒவ்வொரு விலங்குக்கும் தனித்தன்மை வச்சிருக்கார். ஸோ இந்த 2 விலங்குகளை எது பெஸ்ட் நீங்க சொல்லுங்க. அருமையான பதில். 2மே பெஸ்ட். ஏன் எப்படி சொல்றீங்க 2மே பெஸ்ட்? 2மே தேவனால் உருவாக்கப்பட்டது பெஸ்ட் தான். ஒரு பர்பஸ் இருக்கும் கண்டிப்பா. அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம்? 2மே தேவனால் உருவாக்கப்பட்டது தான். 2க்குமே தேவனுடைய பார்வையில வேறு வேறு திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த திறமையை அந்த திறமையோட கம்பேர் பண்ணக்கூடாது, அந்த திறமையை இந்த திறமையோட என்ன பண்ணக்கூடாது?
கம்பேர் பண்ணக்கூடாது. இதைத்தான் தேவன் எப்படி சொல்றாருன்னா வாசிக்கலாம். 13ஆம் வசனம். யோபு 39ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமானம் அல்லவோ. சமானம் அல்லவோ அப்படின்ட்டார். இப்ப நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, இந்த சப்ஜெக்ட் நம்ம இப்ப கேட்கல. ஒரு தீக்கோழி ஒரு நாரையை கொண்டு முன்னாடி வச்சுட்டு நம்ம பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வினா, எந்த விலங்கு நல்லா உயரமா பறக்குன்னு கேட்டா இந்த சப்ஜெக்ட் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பதில் சொல்லியிருப்போம்? நாரைன்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா? பா, என்ன எதை பார்த்துருப்போம்? அது பறக்கிறத நம்ம பார்க்கல, ஆனா அது எவ்வளவு பறக்க போகுதுங்கிறத எதை வச்சு பார்ப்போம்னா ரெக்கை. அப்ப மனுஷனை பொறுத்த வரைக்கும் என்ன முடிவு பண்ணிட்டான்? ரெக்கை இருந்தா தான் உயரமா பறக்க முடியும். திருப்பி சொல்லுங்க ஒரு தடவை, பயந்து சொல்லக்கூடாது, சந்தோஷமா சொல்லணும். ரெக்கை பெருசா இருந்தா அதிகமா பறக்கலாம். இப்ப இந்த விலங்குக்கு ரெக்கை பெருசா இருக்கு, எனக்கு பறக்க தெரியல. உடனே என்ன சொல்லிடும்னா இது யூஸ்லெஸ். இருக்கட்டும், ஏரோப்ளேன் எவ்வளவு வெயிட், அதெல்லாம் வேண்டாம், வம்பே வேண்டாம், இதோட நிறுத்திக்கலாம். ஸோ நீங்க சொல்ற பதில் உண்மை. நாரையுடைய ஸ்பெஷாலிட்டிக்கு அது பறக்கிறதுக்கு காரணம் வெயிட்லெஸ், த ரீசன். ஓகே, பட் மனுஷனுடைய பார்வையில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன பண்ணா தோணலாம். பட் தேவன் சொல்லுவாரா அது வேஸ்ட்னு? தேவன் பார்த்து சொல்லுவாரா தீக்கோழி இவ்வளவு ரெக்கை இருந்து பறக்க தெரியல இது வேஸ்ட்னு சொல்லுவாரா? நாரைக்கு நடக்கிறதுக்கு கால் இருந்து ஸ்பீடா ஓட தெரியல வேஸ்ட்னு சொல்லுவாரா? அப்படின்னா தேவனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே யூஸ்ஃபுல் தான். அப்ப ரெண்டும் தேவன் படைச்ச விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா, அந்த விலங்குக்கு தேவன் ஒரு தனித்தன்மை கொடுத்திருக்காரு, யூனிக்னஸ் கொடுத்திருக்காரு. இந்த விலங்குக்கு வேற ஒரு யூனிக்னஸ்னாலே வேறதான், வேற ஒன்று கொடுத்திருக்காரு. இந்த விலங்குகள் ரெண்டு எப்படி பிஹேவ் பண்ணுது தேவன்ட்டினா, எனக்கு தேவன் என்ன தனித்தன்மையை கொடுத்திருக்காரோ அதை வச்சுக்கிட்டு தேவனுக்கு நான் நன்றி சொல்லுவேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லுங்க, நமக்கு என்ன பாடம், அல்லது யோபுக்கு இதில் என்ன பாடம் இனிமேல் உருவாக்க முடியாது இல்லையா? என்ன பாடம்னா, எப்படி செந்நாரைக்கு ஒரு தனித்தன்மையை தேவன் வச்சிருந்தாரோ, எப்படி தீக்கோழிக்கு ஒரு தனித்தன்மையை வச்சு, ரெண்டு ஒன்று மிக்ஸ் ஆகாது, தேவன் தனித்தனியாக வச்சிருக்காரு. அதே மாதிரி யோபு கிட்ட தேவன் ஒரு தனித்தன்மையை எதிர்பார்த்தார். தனித்தன்மை அவர்கிட்ட மட்டும் எதிர்பார்த்தார். அதான் தனித்தன்மை, அதான தனித்தன்மை. அவர்கிட்ட மட்டும் எதிர்பார்த்தார். அந்த தனித்தன்மை என்ன? நான் டைம் கொடுக்குறேன் உங்களுக்கு. தேவன் யோபு கிட்ட எதிர்பார்த்த தனித்தன்மை என்ன? அது அவர்கிட்ட மட்டும்தான் எதிர்பார்த்தார். இன்ஃபேக்ட் சொல்ல போனா நம்ம கிட்ட கூட அதை எதிர்பார்க்கல இப்ப வரைக்கும். தேவனை அக்செப்ட் பண்றதுக்கு சுயநலம் மாதிரி இருக்குல்ல, அது உண்மை சொல்றீங்களா? அதை யோபு கிட்ட மட்டும்தான் எதிர்பார்த்தாரு. அதான் தனித்தன்மை. இப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டே இருங்க. என்ன தெரியுமா எதிர்பார்த்தாரு? எவ்வளவு சோதனை வந்தாலும் தாங்குவார். எதிர்பார்த்தார் இல்லையா? அதனாலதாங்க தைரியமா சாத்தான் கிட்ட ஒப்பு கொடுத்தார். அப்ப சாத்தான் கிட்ட யோபு தேவன் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் மனசுல என்ன இருந்திருக்கும்னா, இவன் தாங்குவான். ஆனா யோபுக்கு ஒரு புது தனித்தன்மை பிறந்துருச்சு. என்ன பிறந்துச்சு தெரியுமா? அதிகமான சோதனைகளை தாங்குவான்னு சொல்லிட்டு தேவன் யோபுவை சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்ப அவருக்கு நம்பிக்கை இருந்திருக்குமா இருந்திருக்காதா? அந்த நம்பிக்கை தான் அவருக்கு தனித்தன்மை. அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கணுமா இல்லையா? அதை ப்ரூவ் பண்ணி இப்போ வரைக்கும் காமிக்கல. அதுக்கு பதிலாக அவர் வேற ஒரு தனித்தன்மைக்குள்ள போயிட்டார். எப்படி? தீக்கோழி நாரையை பார்த்து என்னால ஏன் பறக்க முடியலன்னு கேட்குது. எப்படி நாரை தீக்கோழி பார்த்து உன்ன மாதிரி என்னால் ஸ்பீடாக ஓட முடியல அப்படின்னு நினைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி யோபு தேவன் எதிர்பார்த்த தனித்தன்மையை விட்டுட்டு வேற ஒரு விஷயத்துல தனித்தன்மை கொண்டவரா மாறிட்டார். அந்த வேற ஒரு விஷயம் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கிறேன், என்ன தனித்தன்மையை தேவன் யோபு கிட்ட எதிர்பார்த்தார்? சோதனையை தாங்குவார். யோசிச்சு பாருங்க, உங்களையும் என்னையும் அன்னைக்கு தேவன் சாத்தான் கீழே ஒப்படைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன யோபு புஸ்தகம் ஒரே சாப்டரோட முடிஞ்சிருக்கும். 156 வாரம் தேவை இருந்திருக்காது. கிளியர்? ஆனா யோபு தேவன் ஒப்படைக்கிறார்னா அவர் ஒரு தனித்தன்மை இருக்குன்னு நம்பாம ஒப்படைச்சிருப்பாரா? ஒப்படைச்சார். ஆனா அதை லூஸ் பண்ணிட்டார்.
லூஸ் பண்ணிட்டாருன்னா பர்மனண்டா இல்லை, அது கிடைக்கும். ஆனா இப்ப யோபு வேற ஒரு தனித்தன்மைக்குள்ள போயிட்டார். என்ன தனித்தன்மைக்குள்ள போனார்? பொறுமை இழப்பது என்பது தனித்தன்மையா? அதாவது ஒரு ஸ்கில்ல தேவன் எதிர்பார்த்தாரு, இவர் வேற ஸ்கில்லுக்குள்ள போயிட்டார். கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணாருன்னா, இந்த படத்தை பார்த்தா சொல்லுங்க நீங்க அவருடைய தனித்தன்மை என்ன. இப்ப யாராவது என்கிட்ட வந்து அவருடைய தனித்தன்மை எப்படி மாறி போச்சுன்னா, யாராவது என்கிட்ட வந்து என் நிலைமையை பார்த்து கமெண்ட் பண்ணா 3 சாப்டர் பேசுவேன். சொல்றது புரிஞ்சா புரியல உங்களுக்கு? எதுக்குள்ள போயிட்டா தெரியுமா? கவுண்டர் கொடுக்கறதுல தனித்தன்மை ஆயிட்டாரு. இதனாலதான் யோபு சாப்டர் இன்னும் என்ன ஆயிட்டு இருக்குதுங்க, போயிட்டு. ஏன் போனார் அப்படி? அப்படின்னா கேள்வி கேட்கிற 3 நண்பர்களையும் பார்க்கிறார். கேள்வி கேட்கறதுல ஆக்சுவலா ஆறுதல் படுத்த வந்த 3 நண்பர்களையும் பார்க்கிறாரு. அவங்க நல்லா இருக்கிறாங்க. அவங்க கேட்கிற விஷயம் பூரா இவர் ஏன் பாதிக்குதுன்னா, ஒண்ணு தேவன் இப்படி பண்ணிட்டாருன்னு ஒரு பக்கம் வேதனை, இவங்க எல்லாம் சேர்த்து என்னை குற்றப்படுத்துறாங்கிற வேதனை. 2 வந்தோடனே இந்த வேதனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டார், என்ன பழகிட்டார்னா, நண்பர்கள் சொல்லக்கூடிய அத்தனை பாயிண்ட்டுக்கும் மறுத்து பேசுவதில் அவர் தனித்தன்மை உள்ளவராக மாற ஆரம்பிச்சிட்டார். இதனாலதான் தேவன் கேட்கிறாரு, என்னைக்காவது தீக்கோழி நாரைகிட்ட போய் பறக்கும் போது கீழே பிடிச்சி காலை இழுத்து விட்டுருக்குதா? என்னைக்காவது நாரை தீக்கோழி ஓடும் போது போய் காலை உள்ள விட்டு தீக்கோழி கீழே தள்ளி இருக்குதா? அதற்கு எது தனித்தன்மை அதுதானே பண்ணுது. நீ மட்டும் ஏன் யோபு மாத்தி பண்ற? என்னுடைய கேள்வி. யோபு அப்படி பண்ணாரா? தனித்தன்மையை இழந்தாரா? தேவன் எதிர்பார்த்துக்க தனித்தன்மை இழந்தாரா? ஆமா, வசனம் ப்ரூஃப் இருக்குது நமக்கு. நண்பர்களை பார்த்து என்னென்ன கேள்வி கேட்டார், சிலதை மட்டும் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். யோபு 12ஆம் அதிகாரம் 3, 4, 5. யோபு 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல், உங்களைப் போல எனக்கும் புத்தி உண்டு. உங்களைப் போல எனக்கு என்ன உண்டு? எப்படி கவுண்டர் எப்படி இருக்குது? அடுத்தது யார் வாயை திறந்து பேசக்கூடாது இந்த மாதிரி. உங்களிலும் நான் தாழ்ந்தவன் அல்ல. உங்களிலும் நான் எப்படிப்பட்டவன் இல்லை, தாழ்ந்தவன் அல்ல. இப்படிப்பட்டவைகளை அறியாதவன் யார்? என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகி நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். உத்தமனாகிய யோபு என்ன பண்ணப்படுறாரு? எங்கயா நம்ம சொல்லுவோம், நான் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறேன் தெரியுமா, உங்களுக்கு என்ன பிரதர் அப்படின்னு என்னைக்கா சொல்லுவோமா? இப்ப நல்லா கவனிங்க, 3 ஃப்ரெண்ட்ஸு யோபு. இப்ப தேவன் எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் தாங்குவாங்கிற விஷயத்த இந்த 3 நண்பர்களையும் நம்பி கொடுக்கல. கொடுத்திருந்தாரு என்ன இருக்கு நமக்கு தெரியும். அப்படின்னு இப்ப தேவனுடைய பார்வையில் யார் பெஸ்ட்? இவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு பாருங்க இந்த விஷயத்த. தனக்கு ஒரு வேதனை வந்த உடனே தேவன் என்னை எவ்வளவு பெஸ்டா பார்த்திருக்காருன்னு விட்டுட்டு அவங்களுக்கு கிடைக்காத அவங்களுக்கு கிடைக்க வைக்க ட்ரை பண்றாரு நண்பர்களை. இதுதான் மனுஷனுடைய மோசமான நிலைமை. இந்த கண்டிஷனுக்கு போகும்போது தான் தேவனை நாம் குற்றம் சொல்ல ஆரம்பிப்போம். சரி, நான் ஓப்பனா ஒன்று கேட்டுக்கிறேன். இங்க இருக்கிற நம்ம எல்லாத்துக்கும், கேட்டிருக்கிற எல்லாத்துக்கும், நமக்குள்ள என்ன தனித்தன்மையை தேவன் எதிர்பார்க்கிறார் நமக்கு தெரியுமா தெரியாதா? பிரதர்ஸ் எல்லாம் முடிவா சொல்லிட்டாங்க, தெரியவே தெரியாது பிரதர் எனக்கு. சரி, அடுத்து இன்னொரு பாயிண்ட், இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன், தெரியாதுன்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன தனித்தன்மை ஆகும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமா இல்லையா? இது ரெண்டும் ஒன்னா வேற வேறையா? தேவன் கொடுக்க நினைக்கிற எதிர்பார்க்கிற தன்மை வேற, நம்ம ஆகும் நினைக்கிற தன்மை வேறனா கிளியர் செகண்ட் டெத். 2 மேட்ச் ஆச்சுன்னா அந்த லைஃப் தான் நீதிமான் வாழ்க்கை. இதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து நம்மளை ஜஸ்டிஃபை பண்றாரு. இதைத்தான் யோபுவின் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோபு 16, 3, 4. யோபு 16ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்கள். காற்றை போன்ற வார்த்தைகளுக்கு முடிவிராதோ. நண்பர்களை பார்த்து கேட்கிறார். யார் தெரியுமா? எலிப்பாஸ் பார்த்து. பாவங்க அவரு. இப்படி நீ உத்தரவு சொல்ல உனக்கு துணிவு உண்டானது என்ன? இந்த கொஸ்டின் எப்படி தெரியுமா இருக்கு? இப்படி பதில் பேசுறதுக்கு உனக்கு யார் தைரியம் கொடுத்தா? பதில் தேவன். அப்ப இவருக்கு என்ன புரிஞ்சிருக்கணும்? தேவன் தான் பர்மிஷன் கொடுத்து பேச வச்சிருக்காருன்னு புரிஞ்சு புரியல பாரு. நெக்ஸ்ட், அடுத்தது. உங்களைப் போல நானும் பேசக்கூடும். எப்படி? நான் திருப்பி பேசட்டுமா? நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? விட்டீங்க உங்களோட பயங்கரமா பேசுவேன். நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோத்து உங்களுக்கு எதிரே என் தலையை துளுக்கவும் கூடும். எப்படி? தேவனுக்கு எப்படி இருந்திருக்கு இந்த இடத்துல? அதனாலதாங்க இப்ப எதை எடுத்து வர்றாருன்னா, அவருடைய கிரியேஷன்ஸ் எல்லாம் எடுத்து வர்றாரு. பாருப்பா, நான் என்ன கொடுத்தாலும் அப்படியே கீழ்ப்படியுதுப்பா. அது
நான் என்ன எதிர்பார்க்கறேன் அந்த யூனிக்னஸை இது வரைக்கும் மாற்ற சொல்லுங்க. எங்கேயாவது ஊர்ல புலி குலைச்சிருக்கா? சாப்பிட்ற புலி இல்லை. எங்கேயாவது மாடு ஊளையிட்டு இருக்கா? ஊளையிடுமோ? இப்ப இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப அது யூனிக்னஸ் அது என்ன பண்றது இல்ல, மாத்துறதுல. காரணம் அதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாழ்க்கையே அதுதான். அப்ப இந்த 3 நண்பர்கள் மத்தியில யோபு தன்னை எப்படி ஃபீல் பண்ணிருக்கலாம்னா, இந்த யூனிக்னஸ் தேவன் எதிர்பார்த்ததை என் நண்பர்களுக்கு கொடுக்கல. ஏன்னா தேவன் அவங்க மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லை. ஆனா எனக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு நல்லா திட்டுங்கப்பான்னு கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை. அப்ப தேவனை தப்பா நினைச்சுக்க வாய்ப்பே இருந்திருக்கு அந்த இடத்துல. தேவனை தப்பா நினைக்க ஒரே ஒரு வாய்ப்பு எப்ப நடக்குதுன்னா, தேவனை சரியா புரிஞ்சுக்காது. இன்னும் சொல்ல போனா தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறத நம்ம சரியா புரிஞ்சுக்காம இருக்கிறது. இதுதான் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய விஷயம். வாட் இஸ் அவர் பிசினஸ்? நம்முடைய வேலை என்ன? ஐயோ, ஃபாதர்ஸ் பிசினஸ். வாட் இஸ் நாட் அவர் பிசினஸ்? இங்கிலீஷ்ல கேட்டதால புரியலையோ? எது நம்முடைய வேலை இல்லை? இவருக்கு கொடுத்துருக்கிற தனித்தன்மை, தேவன் அவங்களுக்கு எதிர்பார்க்கிற தனித்தன்மை, அவருக்கு எதிர்பார்க்க தனிமைலாம் எனக்கு இருக்கணும்னு நான் எதிர்பார்த்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன்னா ஒரு நாளைக்கு 300 தடவை தேவனை தப்புன்னு சொல்லுவேன். மேட்ச் ஆகும்னு ஒரே வழி எடுத்துங்களா? யாருக்கு என்ன கொடுத்திருந்தாலும் இப்ப எனக்கு கொடுத்துருக்காருல, இது எனக்கு மட்டும்தான். ஏன்னா தேவன் எனக்கு நம்பி கொடுத்துருக்க. அப்ப தேவன் எங்களுக்கு நம்பி கொடுத்த விஷயத்த விட்டுட்டு வேற ஒரு விஷயத்தை அடைவதற்கு நான் நாடினால் என் வாழ்க்கையே ஒண்ணுமில்லாம போயிடும். சாதாரண விலங்குகள் கூட இதை பிராக்டிஸ் பண்ணுது. மனுஷனால பண்ண முடியாதா? மனுஷனால பண்ண முடியாதா நான் கேட்க மாட்டேன். நியூ கிரியேஷனால பண்ண முடியாதான்னு கேட்கறேன். நான் கட்டாயமா பண்ண முடியும். இதுக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கார். வாட் இஸ் நாட் அவர் பிசினஸ்? மற்றவங்களுடைய திறமைகளை, தனித்தன்மை, தேவன் எதிர்பார்க்கிற விஷயத்தை நம்ம எல்லாரும் என்ன பண்ண முடியாதுன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சிலருக்கு தேவன் என்ன யூனிக்னஸ் கொடுத்துருப்பாருன்னா, எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் தாக்குவாங்க. அப்படி இருக்கவங்க யார் யார் எக்லிஷியால? எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் தாங்குவாங்க அப்படின்னு தேவன் கொடுத்துருப்பாரு. ஒருத்தருக்கு வச்சிருப்பாரு, வச்சுக்க மாட்டாரா? நம்பி தானே கொடுத்துருக்காரு. அவர் நம்பி கொடுத்துருக்கிறப்ப சோதனை வாங்குறவங்க என்ன பண்ணணும்னா, டெய்லி அந்த யூனிக்னஸ்க்காக தேவனுக்கு என்ன சொல்லணும்? நன்றி. தீக்கோழி என்ன பண்ணும் டெய்லி? சே, பறக்க முடியல, ஆனா ஓட முடியுதுல. அப்ப தேவன் அவருடைய வேலைக்கு என்ன, ஓடுற வேலை மட்டும்தான் கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் தேவன் சொல்லணும். எனக்கு சோதனை மட்டுமே கொடுத்துட்டு இருக்காரு தேவன், என்ன சொல்லணும்? எங்க சந்தோஷம் வருது பாருங்க. தேவன் எனக்கு சோதனை மட்டுமே, என் லைஃபே இப்படி ஆகிப்போச்சு பாரு. இன்னும் எத்தனை நாள் இப்படியே கஷ்டப்படுறது? எத்தனை நாள் இல்லை, எத்தனை நாள் இருக்கணுமோ அத்தனை நாள் இப்படி தான் கஷ்டப்படணும். ஏன்னா அது தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்குற விஷயம். இதுல இருந்து ஒரு ஸ்டெப்பு கூட நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, மீற முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் பேசாம? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். சூப்பர் வார்த்தை. நமக்கு மட்டும் இந்த வேலையை கொடுத்தா நம்மள மாதிரி பெஸ்ட் இன்ஸ்பெக்டர் யாருமே கிடையாது உலகத்துல. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பாரு. உங்களை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, பாருங்க. எதுக்கு என்னை நான் பார்க்கணும்? மேட்டுமை ஆகிறதுக்கு இல்ல, எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறது தேவன் என்கிட்ட எதிர்பார்க்கிறது. இந்த பாயிண்ட்ல தான் நியூ கிரியேஷனுடைய growth இருக்கு. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். என்னை பார்க்கிறப்ப எனக்கு மேன்மை பாராட்ட இடம் உண்டாகும். எப்படி? கஷ்டமே பட்டிருக்க லைஃப்ல மற்றவங்களை பார்க்காதீங்க. கஷ்டப்படுறதுதான் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற யூனிக்னஸ். உடனே கஷ்டப்படும் போது எனக்கு என்ன தோணும்னா, சே சூப்பர் வாழ்க்கைங்க இது, அப்படி தோணணும். அப்படி தோன்ற வாழ்க்கை தான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற தனித்தன்மை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமா இருக்கும். பட் எல்லா வித்தியாசங்களும் தேவன் கொடுத்தது தான், அது எனக்கு கொடுத்தது தான். இதை மட்டும் எந்த காரணத்தை கொண்டு மறந்துடக்கூடாது. ஒரு தடவை பேதுரு என்ன தெரியுமா பண்ணாரு? இயேசு கிறிஸ்துவிட்டே போய் இவர் எப்படி அப்படின்னாரு. வாசிங்க. யோவான் 21ஆம் அதிகாரம் 21, 22ஆம் வசனங்கள். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். இவன் யாரு? யோவான். இவர் எப்படி நம்ம கூட வருவாரா இல்ல எப்படி போயிடுவாரா? அடுத்தது. அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன? அவன் நான் வர வரைக்கும் இருக்கிற சித்தமானா, இப்படி எங்க இயேசு கிறிஸ்து பேசி பார்த்திருக்கீங்களா? ஏன் தெரியுமா சொல்றாரு? அப்ப நீ இவ்வளவு நாள யாரை பாட்டு உட்கார்ந்து இருக்கிற?
அவர் வருவார். அவர் வரலையா நீ போயிருவியா? இல்லை அவர் வந்துட்டா நீ வந்துடுவியா? யூஆர் ஆல், நீங்கள் எல்லாம் எனக்கு சீஷர்கள். ஆனால் சீஷர்கள்ங்கிற காரணத்துக்காக உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரே யூனிக்னஸ் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அதை நீ விட்டுரு, உன்னோட மட்டும் நீ பாரு. இப்போ எதை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம்? அப்போ ஞாபகப்படுத்தி வேண்டியது இருக்கு. சில சமயத்தில் எதை பற்றி படிச்சுட்டு கொண்டே மறந்து போயிடுது. ஆக்சுவலாக யோபு எப்படி நின்று இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இப்போ எல்லாமே மறந்து போயிருக்கு. தான் பிரச்சனை எழுத வலி கஷ்டம் துன்பம் எல்லாமே மறந்து போயிருக்கு. அப்படியே பாட்டு இருந்திருப்பார். இப்போ தீக்கோழி பற்றி தேவன் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. யோபு 39ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அது தன் முட்டைகளை தரையிலே இட்டு, எல்லாமே முட்டை தரையில தானே போடும், இட்டு அவைகள் மணலிலே அனலுரைக்க வைத்துவிட்டு போய். மணலிலே அப்படி ஹீட் இருக்கும் அங்க. அந்த ஹீட்டுக்குள்ள அந்த முட்டை என்ன பண்ணிடும்? வச்சுட்டு அது அங்க உட்காந்துருக்காது. என்ன பண்ணிருமாமா? ஏன் பிரதர்? அது தேவனே சொல்றார். 39:15. யோபு 39ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். காலால் மிதிப்பட்டு உடைந்து போம் என்பதையும் காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்துவிடும் என்பதையும் நினைக்கிறதில்லை. கொஞ்சம் கூட அக்கறையும் இல்லை, அறிவும் இல்லை. எதுக்கு? தீக்கோளுக்கு என்ன பண்ணிருக்கு? என்ன தப்பு பண்ணிருக்கு? இப்ப என்ன தப்பு பண்ணிருக்குன்னு கேட்டா பதில் சொல்லிருக்கீங்க நீங்க. இப்ப என்ன தப்பு பண்ணிச்சு? இப்ப முட்டையிட்டு மணலுக்குள்ள வச்சுட்டு என்ன பண்ணிருச்சு? போயிருச்சு. யாராவது வழியை நடந்து போனா காலால் மிதிப்பட்டு உடைந்து போகும் என்பதையும் காட்டு மிருகங்கள் மிதித்து போடும் என்பதையும் அது என்ன பண்றது இல்ல. இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கு. நெக்ஸ்ட். அது தன் குஞ்சுகள் தன்னுடையது அல்லாதது போல அவைகளை காக்காத கடின குணம் உள்ளதா இருக்கும். கடின குணம் உள்ளது. தன் குஞ்சுகளை கூட காப்பாத்துறதுக்கு எப்படி இருக்குமாமா? கடின குணம் உள்ளதா இருக்கும். அவைகளுக்காக அதற்கு கவலை இல்லாதபடியினால் அது பட்ட வருத்தம் விருதாவாம். இந்த தீக்கோழிக்கு எது மேல கவலை இல்ல? தன் குஞ்சுகள் மேல என்ன இல்லை பேர்? கவலை இல்லை. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இது இப்படி முட்டையை பொறிச்சிட்டு அதை மணலுக்குள்ள வச்சுட்டு அது போயிடுச்சு. இது புத்திசாலித்தனமா முட்டாள்தனமா? அவ்வளவுதான் புத்தி கொடுத்துருக்காரு. சகோதரி என்ன சொல்லிட்டாங்க? எல்லா முட்டையும் உடஞ்சு போயிருட்டாங்க. அவங்க கம்ப்ளீட்டா எல்லா முட்டையும் உடஞ்சு போயிருட்டாங்க. சொல்லுங்க பார். சூப்பர். அப்ப பாக்குற விதம் மாறுது பாருங்க. நான் திருப்பி ஒரு வேர்டு யூஸ் பண்ணேன் வசனத்தில் இருக்கிறது. அனலுரைக்க வைத்துட்டு போய். ஆக்சுவலா ஒரு குஞ்சு பொறிக்கிறதுக்கு அந்த முட்டைக்கு என்ன தேவைன்னா ஹீட்டு. அப்ப அது முட்டாள்தனம் அது. அப்படின்னு என்ன பண்ணுதுன்னா, எங்க வச்சா குஞ்சு பொறிக்கிறது ஈஸியா கொண்டே வைக்குது. இது எழுதியிருக்காங்க பாருங்க, வாசிங்க. பொறுப்பற்ற தனம் போல் தோன்றலாம். மற்ற பறவைகள் மரங்களின் உச்சியிலும் பாறைகளிலும் பாதுகாப்பாக கூடு கட்டும். ஆனால் தீக்கோழி தரையில் ஒரு சாதாரண பள்ளம் தோண்டி முட்டையிடும். பகல் நேரத்தில் முட்டைகளை அப்படியே போட்டுவிட்டு உணவு தேட சென்றுவிடும். அதாவது பாலைவன மணலின் வெப்பமே அதை பொறிக்க உதவும் என்பதால் யாராவது மிதித்து விடுவார்களே என்ற பயம் அதற்கு இருப்பதில்லை. அது பண்ணது கரெக்ட். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க வச்சா குஞ்சு பறிக்க முடியுமோ அங்க வச்சிருச்சு. பட் செகண்ட் பாயிண்ட் தப்பா இருக்கு. வச்சுட்டு அது பக்கத்துல உட்காந்துருக்கணும். என்ன பண்ணிருச்சு? ஏன் வேற இடத்துக்கு போகுது? தேவன் பார்த்துக்கு வரணும் போயிருச்சு. எதுக்கு எடுத்தாலும் தேவனை பிடிச்சிருக்கு, நல்லாவா இருக்குது. ஏன் அது போயிருதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, இந்த தீக்கோழி குஞ்சு பறிச்சதுக்கு அப்புறமா அது ஒரு இடத்துலயே உட்காந்துருந்துச்சுன்னா, இந்த முட்டையை அடிச்சு சாப்பிடக்கூடிய சில உயிரினங்கள் என்ன கண்டுபிடிச்சிரும்னா, தீக்கோழி இங்க இருக்கிறதுனால கண்டிப்பா அங்க என்ன இருக்கும்? முட்டை இருக்கும். இது என்ன பண்ண தெரியுமா? அது கண்ணுக்கு மறையறதுக்காக தப்பிச்சு போயிருந்தாமா. பாருங்க, பாக்குற விதம் எப்படி மாறி போச்சு பாருங்க. கடினமான சுபாவம். தீக்கோழிகள் ஆபத்து வரும்போது தன் குஞ்சுகளை பாதுகாக்க போராடாமல் எதிரியின் கவனத்தை திசை திருப்ப குஞ்சுகளை விட்டுவிட்டு தப்பி ஓடிவிடும். பார்ப்பதற்கு அது தன் குஞ்சுகள் மீது பாசமில்லாத ஒரு கொடூரமான தாய் போல தோன்றும். இது உண்மை, நான் ஒத்துக்கிறேன். இது ChatGPT தான். ஆனா இது உண்மை நான் எப்படி ஒத்துக்கிறேன்னா, இப்ப நீங்க பதில் சொல்லுங்க. இந்த ரெண்டு ஆக்ஷனும் முட்டையை குஞ்சை காப்பாத்துறதுக்கு அழிக்கிறதுக்கா? காப்பாத்துறதுக்கு. ஆனா மனுஷன் பார்வையில் பார்க்கறது எப்படி இருந்துச்சு? அழிக்கிற மாதிரி. ஆனா ரெண்டுமே காப்பாத்துறதுக்கு தான். ஒருவேளை இந்த தீக்கோழி செய்யறது முட்டாள்தனமா இருந்திருந்தா, அது குஞ்சு பறிச்சுட்டு அது என்ன பண்ணிடும்? முட்டையை வச்சுட்டு குஞ்சு பறிச்சு முட்டையை போட்டு அது என்ன பண்ணிடும்? போயிடுச்சுன்னா மற்ற விலங்குகள் சாப்பிட்டுருமா இல்லையா? சாப்பிட்டுருமா இல்லைங்களா? பேர் சாப்பிடாது போல் இருக்கு. நீங்க எப்படி முட்டை சாப்பிடுவீங்க எனக்கு தான் தெரியும். சாப்பிடுமா சாப்பிடாதா? ஒருவேளை அப்படி நடந்திருந்துன்னு வச்சுக்கோங்களேன்,
இன்னைக்கு இந்த உயிரினமே உலகத்தில் இருந்திருக்காது. இன்னைக்கு இருக்கா இல்லையா? அப்போ இது செய்வது முட்டாள்தனமா புத்திசாலித்தனமா? அவ்வளோதான். அப்படின்னு இதுக்கு என்ன புத்திசாலித்தனம் இருக்கு? என்ன புத்திசாலித்தனம் இருக்குன்னா, தன் குஞ்சுகளை எப்படி காப்பாற்றுவது என்பது ஞானத்தை தேவன் கொடுத்திருக்காரு. ஆனால் வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமாக தெரியும். தேவனே சொல்றாரு, இந்த ஞானத்தை இதுக்கு விளக்கி வச்சிட்டேன். எந்த ஞானத்தை? பக்கத்தில் உட்கார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, குஞ்சு பொரிக்கிறதுக்கு ஹீட் இது ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மற்ற விலங்குகிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் உன் குஞ்சுகளை காப்பாற்றுவேன்னு அதுக்கு நான் புரிய வச்சிட்டேன். அதனால அது செய்யற ஆக்ஷன் பூரா பார்க்கறதுக்கு எப்படித்தான் இருக்கும்னா, வாசிங்க யோபு 39:17. யோபு 39:17. தேவன் அதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வைத்தார். எனக்கு எல்லாரும் பதில் சொல்லுங்க. இப்ப தேவன் மட்டும் அதுக்கு புத்தியை கொடுத்து ஞானத்தை வச்சிருந்தாருன்னா என்ன ஆகும்? அவருடைய முட்டையை யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணிடுவாங்க? அடிச்சு சாப்பிட்டுருவாங்க. ஆனா தேவன் கொடுத்த ஞானத்தின்படி செயல்படுவதால் அது தன் குஞ்சுகளை என்ன பண்ணுதுன்னா காப்பாத்து. இந்த செகண்ட் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சாது? இதுல தீக்கோழிகளுக்கு ஆபத்து வரும்போது ஏன் விட்டுட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ண வரக்கூடிய விலங்கு, இந்த முட்டை எடுக்க வரக்கூடிய விலங்கு முட்டையை பார்த்துட்டு வரலாம். ஆனால் இந்த தீக்கோழி ஓடும்போது என்ன பண்ணிருக்கும்னா முட்டை ஒட்டு தீக்கோழி துரத்த ஆரம்பிச்சிடும். இப்படி குஞ்சை காப்பாத்திருமாமா. வாசிங்க. தேவன் இந்த நெருப்பு கோழியை காட்டி, யோபுவே, இந்த நெருப்பு கோழி தன் முட்டைகளை தரையிலே கைவிட்டு கொடூரமாய் நடந்து கொள்கிறது. அதற்கு அந்த புத்தியை கொடுத்ததே நான் தான். அதுக்கு அந்த புத்தியை கொடுத்தது நான் தான். எதுக்கு? அந்த குட்டிகளை குஞ்சுகளை காப்பாற்றுவதற்கு. மனித கண்ணோட்டத்தில் இது தவறு போல தோன்றலாம். ஆனால் அதற்கு பின்னால் என் ஞானம் இருக்கிறது என்று உணர்த்துகிறார். அதாவது என் செயல்கள் உன் அறிவுக்கும் நீதிக்கும் அப்பாற்பட்டவை என்பதை. சரியான ஸ்டேட்மெண்ட்டுங்க. என்னுடைய செயல்கள் உன் அறிவுக்கும் உன் நீதிக்கும் அப்பாற்பட்டது. தேவன் என்ன செய்யறாருன்னு புரியாதுன்னு அர்த்தம் இல்லை. தேவன் செய்யறது போல விசித்திரமா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. தேவன் எது செஞ்சாலும் கரெக்ட்னு அர்த்தம். மனுஷ பார்வைக்கு அது சில சமயத்தில் எப்படித்தான் இருக்கும்? முட்டாள்தனமா இருக்கலாம், அறிவீனமா இருக்கலாம். ஆனா அது தேவன் செய்யறது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த வசனத்தின் ஆச்சரியமான திருப்பம். அந்த திருப்பத்துக்கு நான் முதல்ல உங்ககிட்ட இப்போ திருப்பம் கேட்கிறேன். தீக்கோழி என்பது முட்டாள்தனமான விலங்கா அல்லது புத்திசாலித்தனமான விலங்கா? என்ன புத்திசாலித்தனம் இருக்கு? இல்லை இல்லை இல்லை. என்ன புத்திசாலித்தனம் அதுக்கு இருக்கு? இல்லைன்னு சொன்னா பாதி ஆஃப் ஆயிடுச்சு. என்ன புத்திசாலித்தனம்னா, தேவனை நம்பி எதை வேணாலும் விட்டுட்டு போலாம். ஒரு தடவை சொல்லுங்க. விட்டுருக்குமான்னு கேட்டேன். விட்டுருக்கோம். எதை விட்டுருக்கோம்? எதையோ விட்டுருக்கோம். அதெல்லாம் ஏன் பேர் இப்போ கேட்குறீங்க? ஸோ டாபிக் இதுதான். தேவனை நம்பி எதை வேணாலும் உள்ளான்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் தேவன் அதனுடைய வாழ்க்கையுடைய இன்னொரு பக்கத்தை எப்படி பார்க்குறாருன்னா, வாசிங்க. நாம் இந்த 14 முதல் 17 முடியுள்ள வசனங்களை மட்டும் பார்த்தால் நெருப்பு கோழி ஒரு முட்டாள் பறவை போல தோன்றும். சில பேர்த்த பார்த்தா நமக்கு அப்படித்தான் இருக்கும். கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம் தோணும். ஆனா உண்மை அதல்ல. ஆனால் அடுத்த வசனத்திலேயே வசனம் 18 தேவன் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். ட்விஸ்ட் யோபு 39:18. யோபு 39:18. அது செட்டை விரித்து எழும்பும் போது எது நெருப்பு கோழி சட்டை விரித்து எழும்பும் போது குதிரையையும் அதன் மேல் ஏறி இருக்கிறவனையும் அலட்சியம் பண்ணும். குதிரையும் குதிரை மேல் ஏறி இருக்கிறவன் என்ன பண்ணுமாமா? அலட்சியம் பண்ணதுன்னு அர்த்தம். அற்பமா நினைக்கும். யார் அற்பமா நினைக்கும்? குதிரையும் குதிரை மேல ஏறி இருக்கணும். குதிரையும் குதிரை மேல ஏறி இருக்கணும். எப்ப அற்பமா நினைக்க முடியும்? குதிரையுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? ஸ்பீடா ஓடும். இந்த தீக்கோழி ஏன் அலட்சியமா நினைக்குதுன்னா, அங்கே குதிரை மேலே ஒருத்தர் நல்லா ஸ்பீடாக போயிட்டு இருக்கிறப்ப இந்த நெருப்பு கோழி ஓவர்டேக் பண்ணிட்டு டாட்டா காமிச்சிட்டு போகும். யோசிச்சு பாருங்க. இது அதுக்கு பெருமை இல்லை, மேட்டுமை இல்லை. அதுக்கு ஏன் தெரியுங்களா? அதோடைய இயல்பு. அதே மாதிரி பறக்க முடியல, அதுக்கு வருத்தம் இல்லை, ஏன்னா இயல்பு. இதை இந்த விலங்குகள் கிளியராக புரிஞ்சு வச்சிருக்குது. ஒரு சார்ட் போர்ட் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் சீட்டா ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் கலைமான் பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச் 90 km/h. இப்போ நீங்கள் சொல்லுங்க பார், இது வெயிட் அதிகம் தானே? வெயிட் அதிகமான விலங்கு இந்த பெரிய ரெக்க வச்சிருக்குல்ல, எப்படி 90 km/h ஸ்பீடு ஓட முடியும்? கால் ஹைட்டாக இருக்கு. அப்போ நம்ம காலில் ஹைட் பண்ணி விட்டா
நம்ம காலில் ஹைட் பண்ணி விட்டா நல்லா ஸ்பீடாக ஓடுவோம். ஓடுவோம். அதுக்கு ஒரு இயல்பு நீங்க சொல்ற பதில் உண்மை. அது ஒன்றும் மந்திரமோ மாயமோ இல்லை, உண்மை. ஆனா அந்த இயல்பை தேவன் அதுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காரு. அதனால நம்மளால பதில் சொல்ல முடியல. புரியுதா உங்களுக்கு? ஸோ நமக்கு என்ன பாடம் இதுல இருந்து பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். நமக்கான பாடம், நம் வாழ்க்கையிலும் நாம் சில காரியங்களில் பலவீனமாக இருக்கலாம், வீக்கா இருக்கலாம். மற்றவர்களைப் போல நமக்கு சில திறமைகளோ வாய்ப்புகளோ இல்லையே என்று நாம் ஏங்கலாம். ஆனால் தேவன் நம்மிடம் ஒரு கதவை அடைத்தால் வேறொரு கதவை திறப்பார். நம்மிடம் ஒரு திறமை இல்லை என்றால் நமக்குள்ளே வேறொரு தனித்துவமான பலத்தை அவர் வைத்திருப்பார். நல்லா உள்ள நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, சுயக்கிரியை அவனவன் தன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க. என்ன சோதிச்சு பார்க்கணும்? முதல்ல என்ன தேவன் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது மற்றவங்களை பார்த்துல என்னை குறித்தே மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டாகும். அதை நான் டெவலப் பண்ணி கொண்டு வரணும். அது எனக்கு பிடிக்குதோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை. என்கிட்ட தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார், அதை தான் டெவலப் பண்ணி கொண்டு வரணும். இதுக்கு தான் தேவன் நமக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு. நெருப்புக்குள் உண்மையுமே ஸ்பீடாக ஓடுமா பேர்? எனக்கு என்னமோ அது ஹைட்டையும் சைஸையும் பார்த்து ஓடுற மாதிரி தெரியல. எனக்கு ஓடுமா? சவுண்டு கட் பண்ணிருங்கப்பா. அது எப்படி காரை கிராஸ் பண்ணது மட்டும் பாருங்க. இப்ப கடைசியா பாருங்க, அதே ஸ்பீட்ல கிராஸ் பண்ணது காரை, போயிடுச்சு. இப்ப சொல்லுங்க, குதிரை மேல யாரோ ஒருத்தர் ஏறி போனா நெருப்புக்கோள் என்ன பண்ணுவாங்களை பார்த்து, ஹலோ என்ன எவ்வளவு ஸ்லோ வந்துருக்கிறீங்க அப்படின்னு போய். எதையுமே முட்டாள்தனம் நினைக்க வேண்டாம், எதையுமே அப்பாவித்தனம் நினைக்க வேண்டாம். நம்மளை பார்த்து நம்ம பரிதாபப்பட வேண்டாம், நம்மளை பார்த்து நம்ம வருத்தப்பட வேண்டாம், ஓவரா சந்தோஷப்பட வேண்டாம். எது நம்ம கொடுத்துருக்காரோ அது தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்பதை மட்டும் புரிஞ்சுட்டா போதும். ஸோ நமக்கு எது இல்லையோ அதை பார்த்து என்ன பண்ண வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். அடுத்தது, தேவன் கொடுத்திருப்பதை கொடுக்காதை பற்றி குறை கூறுவதற்கு பதிலாக கொடுத்ததை என்ன பண்ணுங்க, நீங்க நல்லா பயன்படுத்துங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம விழுகிறதுக்கு காரணம் இதுதான். பல நேரங்களில் நாம் மற்றவர்களோடு ஒப்பிட்டு என்ன அடைகிறோம், மனசோர்வு அடைகிறோம். மேக்சிமம் இதுதான் காரணம். இவங்க கூட மட்டும் எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, ஏன் கூட பேசுறது இல்லை? ஏன்னா தேவன் அப்படித்தான் உங்களை வச்சிருக்கார். யாருமே பேசாம நான் சபையாய் காமிப்பேன், அதுதான் வச்சிருக்காரு. பேசுறவங்களை பூரா பத்தி பூரா ஈவில் ஸ்பீக்கிங் பேசுறது, இதெல்லாம் எங்க போய் சேர்றது? பொறாமைப்படுகிறோம், நம்மை தாமே எப்படி நினைக்கிறோம், தாழ்வா நினைக்கிறோம். 2 வசனம் மட்டும் வாசிடலாம். 1 பேதுரு 4:10. 1 பேதுரு 4:10. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யும். இந்த சப்ஜெக்ட்டுக்கு சம்பந்தமான வரி இந்த வசனத்துல எங்க இருக்கு? அவனவன் பெற்ற வரத்தின்படி. பக்கத்தில் இருக்கவங்க பெற்றிருக்கிற வரத்தை பார்த்து ஏங்காதீங்க, அது உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அது தேவன் அவங்களுக்கு கொடுத்தது. அடுத்த வசனம் பிரசங்கி 9:10. பிரசங்கி 9:10. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. இந்த சப்ஜெக்டுக்கு தேவையான வார்த்தை இந்த வசனத்தில் எங்க உள்ளது? உன் கைக்கு எது நேரிடுகிறதோ அதை செய். கைக்கு நேரிடாதெல்லாம் போய் எட்டி என்ன பண்ணாத, பிடிச்சிட்டு செய்ய முடியாம நிக்காத. அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் நம்மளை எந்த நிலைமையில வச்சிருக்காரோ அது நமக்கு தேவன் கொடுத்திருக்கும் தனித்தன்மையான ஒரு நிலைமை. அதை எது கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா கம்பேர் பண்ணக்கூடாது. டார்கெட் போய் அடையிறதுக்கு ஒவ்வொரு சாட்சியும் தேவன் வச்சிருக்காரு, அதை ஃபாலோ பண்ணலாம். அந்த சாட்சி கொடுத்த யூனிக்னஸ் தான் எங்கிட்ட இருக்குன்னு என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த உண்மையில நிலைமைக்கு போறதுக்கு தேவன் எவ்வளவு கேரக்டர்ஸ் பைபிள் வச்சிருந்தாலும் சரி அதை எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் எனக்கு இருக்குன்னு என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. அந்த விஷயம் நல்ல விஷயமா இருந்தால் நமக்குள்ள இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம், தப்பான விஷயமா இருந்தால் நம்ம இடத்துல விட்டுறலாம். இப்போ எப்படி இருக்கிறோமோ அதுக்கு தேவனுக்கு நன்றி சொல்லலாம். ஹோம்ஒர்க், விலங்குகளின் தைரியம். எவ்வளோ தைரியம் பாருங்க இந்த விலங்குக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தேவன் என்ன பண்ண போறாரு, தன் நீதியை ப்ரூவ் பண்றதுக்கு தைரியம் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்துட்டு வர்றதுக்கு எந்த விலங்கை யூஸ் பண்ண போறாரு. இது போர்ஷன்ல இல்லைங்களா பிரதர்?
வாசிக்கலாம். யோபு 39:19. யோபு 39ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ. இந்த குதிரையின் மூலம் தேவன் மனிதனுக்கு தன் நீதியை எப்படி புரிய வைக்க போகிறார்? கொஸ்டின் ரிப்பீட் பண்றேன். இந்த குதிரையின் மூலம் தேவன் மனுஷனுக்கு தன் நீதியை எப்படி புரிய வைக்க போகிறார்? ஹோம்வொர்க். பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நமக்கு சத்தியங்களை வெளிப்படுத்திய நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். தூது கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரருக்கும் நாம் நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய நாளுக்குரிய இறைவன் கீதங்கள் நம்முடைய அன்பு சகோதரர் அருண் அவர்கள் நம்முடைய வாசிப்பார். இன்றைய இரவின் கீதங்கள் ஜூன் 5ஆம் தேதி. எசாயா 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். வசனத்தின் விளக்கம். நாம் கர்த்தருக்கு நெருக்கமாக வாழ்வோமேயானால் நம்முடைய விசுவாசம் அதிகரித்து கொண்டே இருக்கும். எவ்வளவாய் நாம் வேதம் காட்டும் தேவ வழியில் நடக்கிறோமோ அவ்வளவாய் நம்மை பலப்படுத்தி நிறுத்துவார். நமது துன்ப நேரங்களில் நாம் அவரை நோக்கி ஜெபத்தில் கூப்பிடலாம். அவரை நம்பி இருக்கிறவர்களையும் அவரில் விசுவாசமாய் இருக்கிறவர்களையும் அவரால் நியமிக்கப்பட்டிருக்கிற வழியிலே நடக்கிறவர்களையும் உரிய வேளையில் அவர் காப்பாற்ற தவறுவதில்லை. இப்படி அவருடைய தயை அவருக்கு பயந்தவர்கள் மேல் இருக்க நம்முடைய மனதில் தைரியமாகவும் பூரண நம்பிக்கை நிச்சயத்தோடும் நமது பயணத்தை தொடர கடவோம். நம்முடைய எல்லாவற்றையும் பிரதிஷ்டையில் கர்த்தருக்கென்று ஒப்புவித்த நாம் நம்முடைய வாழ்வில் எல்லா பணிகளிலும் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய வழிநடத்துதலையும் தேடுவோமேயானால் அமைதியும் சமாதானமும் உண்டாகும் என்பதே. ஆமென். அறிவிப்புகள். ஏற்கனவே நாம் அறிவித்த வண்ணமாக நாளைய தினத்தில் நம்முடைய அன்பு சகோதரி பாலின் ரோஸ்லின் அவங்களோட வீட்டில் பார்த்திங்கன்னா இல்லக்கூடுகை நடைபெறும் என்பது சபையாருக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஸோ சரியாக மாலை 7 மணிக்கு கூடுகை ஆரம்பிக்கப்படும் என்பது கூட தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. தவறாமல் சபையார் அனைவரும் கலந்து கொள்ளும்படியாகவும் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வழக்கப்போல் நம்முடைய ஞாயிறு காலை ஆராதனையும் சரியாக காலை 8:30 மணியில் தொடங்கப்படும் என்பதும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஆராதனைக்கு பின்பாக ஜூன் மந்தோடைய நம்முடைய சபையின் அலுவல் கூடையை கூட நடைபெறும் என்பதும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இன்றைக்கும் இந்த கூடைக்கு முடிவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் 116 நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது என்ற பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம்.
கூடுகைக்கு முடிவாக நம்முடைய அன்பு சகோதரர் ஜோயல் அவர்கள் ஜெபத்துரை நடத்துவார். ஜெபத்தோட கூட இந்த கூடுகை தேவ சமாதானத்துடன் நிறைவு பெறும். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பர்வதத்தில் வீற்றிருக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா ஆசீர்வதி தந்த இந்த ஒரு மாலை நேரத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. தேவனே, இந்த ஒரு நேரத்திலும் சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தகப்பனே, சகோதர ஐக்கியத்தில் இன்னும் வளருவதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வந்தமைக்காக உமக்கு நன்றி அப்பா. கடந்த நாட்களிலும் தேவனே, ஒன்றுக்கும் உதவாதவர்களாக அனாதைகளாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களையும் உம்முடைய குமாரன் மூலமாக அவருடைய இரத்தத்தின் மூலமாக எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவக்கரைகள் இன்னதென்று நாங்கள் அறிந்து கொள்ளவும் அதை விட்டுவிடவும் நீர் எங்களுக்கு பலன் தந்து இம்மட்டும் எங்களை பலப்படுத்தி வரீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி. இருந்த போதிலும் தகப்பனே, அநேக முறைகளில் நாங்கள் தவறுகிறோம் அப்பா. தவறிட்ட காரியங்களையும் உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. அதை மீண்டும் நாங்கள் செய்யாமல் இருப்பதற்கு எதுவான பலன் தந்து எங்களை வழி நடத்துங்க. இம்மட்டும் தகப்பனே, நீர் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி தகப்பனே உம்முடைய சட்டைகளுக்குள் எங்களை மறைத்து வைத்தமைக்காக கோடான கோடி நன்றிகளப்பா. அதன் அடிப்படையில் கூட தகப்பனே, இந்த நாளில் ஒரு அருமையான சத்திய பாடத்தை நீர் எங்களுக்கு தந்தீங்க தகப்பனே. உம்முடைய படைப்புகளிலே அதுவும் விசேஷமாக மிருகங்களின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி. அதன் அடிப்படையில் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் அனுமதிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா தகப்பனே. பரலோகத்திலே கோடான கோடி தூதர்கள் உம்மை துதிக்க நீர் அவர்களுக்கு வாய்ப்பை தந்திருக்கிறீங்க தகப்பனே. அதே நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ள இந்த பூமியிலே, இந்த இருள் நிறைந்த இந்த பூமியிலே வெளிச்சத்தை தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் தந்திருக்கிறீங்கப்பா. இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு நாங்கள் ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாக எங்களுடைய வாயின் வார்த்தைகள், எங்களுடைய இருதயத்தின் நினைவுகள், எங்களுடைய பேச்சுகள் ஒவ்வொன்றிலும் நாங்கள் ஜாக்கிரதையாக இருந்து நிதானமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு தேவையான பலன் தந்து வழி நடத்துங்க. சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய பலவீனங்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் நீங்கள் இருந்து நீங்கள் வழி நடத்துங்க. இந்த நேரத்திலும் நாங்கள் கேட்க மறந்த காரியங்கள் அநேகம் இருக்குது தகப்பனே. எங்கள் வாயில் சொல்லி பெறுவதற்கு முன்னவே எங்களுக்கு தந்து வழி நடத்துறீங்க. அதற்காக நமக்கு நன்றி. இப்பொழுதும் கூட நாங்கள் பிரிந்து சென்றாலும் உம்முடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த சிறிய விண்ணப்பத்தை எங்கள் மீட்பராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறடிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே. ஆமென்.